அப்படி இருக்கிற போது இவங்க மட்டும் சரிப்பா இங்க பிதா இருக்குது, இங்க இயேசு இருக்குது. 2 பேர் யாருன்னா, அவர் 2 பேரும் ஒண்ணுதாங்க. அப்படின்னு கேலி கூத்து பண்றது. இவங்க கிட்ட பேசி பேசியே கிட்டத்தட்ட நான் வந்து என்னுடைய என்ன சொல்றது தெரியுங்களா? டோட்டலா என்னுடைய ஐ எம் டிஸ்குவாலிஃபைடுங்க. என்னுடைய கேரக்டர்ல ஐ எம் டிஸ்குவாலிஃபைடு. நான் இதை இந்த இடத்துல அறிக்கை செய்யறதுக்கு நான் வெட்கப்படுறேன். பிகாஸ் ஆஃப் தி சேட்டனிக் பொசஸ்ட் பீப்புள்ஸ். கரண் பிரதர் மேல எடுக்கலாமா? கரண் பிரதர் எடுக்கலாமா? இல்ல இல்ல யாரு வேணா வரட்டும், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேத்தெல்லாம் நல்லா தான் அவர்கிட்ட சூப்பரா பேசிட்டு இருந்தேன். என்ன என்னோட பேட்டரி ட்ரெயின் ஆயிட்டு இருந்தது, தூக்கமும் கண்களை அப்படியே கொஞ்சம் அப்படியே இது வந்துச்சு, அதனால பேச முடியல. அப்புறம் அவரும் இவரு எஸ்வின் அவர் மட்டும்தான் பேசினாங்க, நான் தூங்கிட்டேன். ஒரு வசனம் போட்டு அதை மட்டும் சொல்லிருக்கீங்க, இப்ப பேசுங்க. எபிரேயர்ல சொல்றாருல, அவர் சத்தமிட்டு அழுது பிரேயர் பண்ணாருன்னு. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து இல்ல முக்கியமான வார்த்தை வந்து இதுல பயபக்தி தான். தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம். ஆமா ஆமா. குமாரனாக இருந்தும் தம்மைத்தான் தாழ்த்தினாருன்னு வரும். அப்படி இருக்கும்போது தேவன் பயப்படுகிறவரா? சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒருத்தவர்கள்ட்ட கேக்குறேன். வந்து ரெவரன்ஸ் பத்தி பேசுறது இல்ல. ரெவரண்ட், ஆமா. ரெவர் பண்ணாரு. தன்னைத்தானே he is revering somebody else. Who is that revered deity? தன்னைத்தானே ரெவர் பண்ணாருன்னா அது 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 ஒண்ணு ஒரு பைத்தியமா இருக்கணும், இல்லாட்டி அவர் வந்து நான் பேசுறேன் இதுக்கு எக்ஸ்ட்ரீம் நார்சிசிஸ்டா இருக்கும். அப்படி இருக்குது. விக்ரம் அன்னியன் விக்ரம் அவர் என்ன சொல்றாங்கன்னா அன்னியன் விக்ரம்ன்றாங்க. இல்ல வந்து இவங்க வந்து தனக்கு தனக்கு என் மேல எனக்கே பயபக்தி இருந்துச்சுன்னா ஒண்ணு நான் வந்து மென்டலா இருக்கணும், இல்லாட்டி எக்ஸ்ட்ரீம் நார்சிசிஸ்டா இருக்கணும். பிரதர் இது ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஒரு பதில் சொல்றேன். 2 விஷயம் இங்க தவறா பேசக்கூடாது. ஒண்ணு, தேவன் தன்னைத்தானே காண்பிக்கிறது ஒண்ணும் பைபிளுக்கு முரணாக இல்ல. வசனம் இருக்குது. வசனம் தெரியாம எங்கட மனுஷ சிந்தையில இருந்து நாங்க பேச ஆரம்பிச்சுட்டா எனக்கு தெரிகிற ஒரு நீதி ஒன்று இருக்குது, அது பைபிளோட ஒத்து போகாது. கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு இருந்த புரிதல் வேற, இப்ப நீங்க இருக்கிற அநேக புரிதல் வேற. இப்ப கொஞ்சம் புரிதல்ல மாறி இருக்கிறீங்க. அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, என்னோட நல்லா இருக்கான்னு சொல்லி. நேற்று போவி பிரதர் என்னோட பேசும்பொழுது என்ன சொல்லியிருந்தாருண்டா, பிதாதான் அங்க வந்தாரு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார் குமார்னு சொல்லி. அப்ப ஒவ்வொரு நாளும் புரிதல் மாறிக்கண்டே இருக்குது. ஒரே புரிதல்ல இங்க இல்ல, ஒருத்தரும் இல்ல. ஏசு சொல்றார், கடவுள் வெளிப்படுத்தாம கடவுளை குறிச்சு ஒருவரும் அறிய முடியாது. வசனம் தெரியுமா உங்களுக்கு அங்க இருக்குன்னு சொல்லி என்ன சொல்றார்? கடவுள் தான் கடவுளை வெளிப்படுத்த முடியும், அது எல்லாருக்கும் முடியும், எல்லாருக்கும் செய்ய முடியாது. அவன் விசுவாசத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் வெளிப்படுத்துறாருன்னு சொல்லி. அப்படி இருக்க நீங்க சொல்ல முடியாத அவர் தன்னை தானே இப்படி சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவே என்ன காரியத்துக்காக இங்க வந்தார்? ஒரு கடவுளுக்கு பயப்பட வேண்டிய கற்றுக் கொடுக்கிற காரியத்தை கடவுளை சொன்னார். இயேசு கடவுளா இல்லையா? இந்த கேள்விக்கு வச்சே உங்களோட கேள்வி எல்லாம் தவறுன்னு போயிடும். எப்படி கடவுளுக்கு பயப்பட வேண்டும், எப்படி பயப்பட வேண்டும் என்பதை ஒரு கடவுள் தானே கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்க கடவுள் சொல்ல முடியுமா தன்னைத்தானே எப்படின்னு சொல்லி? அப்படி நீங்க சொல்லுவீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த இடத்துல 3 கடவுள் இருக்கிறார், டிஃப்ரெண்ட் கேரக்டர்ல இருக்கிறார், டிஃப்ரெண்ட் தன்மையோட இருக்கிறார்ன்றதை நீங்க எல்லாம் ஒத்துக்கொள்ளும். வசனம் காட்டுவேன். நீங்க என்ன என்னோட கேப்பீங்க சொல்லுங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க, இந்த கேள்விக்கு அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச டிஃபரெண்ட் தன்மைன்னா என்னங்க? தன்மை என்று சொல்லி சொன்னா, இப்ப நான் சொல்றேன் குமாரன் இருக்கிறாருன்னு சொன்னா, குமாரனுக்கும் பிதாவுக்கும் ஒரே தகுதி இல்லைன்னு சொன்னா தன்மை டிஃபரெண்ட். தன்மைன்னா என்ன? இப்போ நான் இங்க ஒரு தன்மையில பேசுறேன், அந்த சாமான் இவரோட ரூம்ல போய் வேற ஒரு தன்மையில பேசுவேன், அது கூட தன்மை தானே. அப்ப இங்க ஒரு நாடகம் போடுறேன், அங்க ஒரு நாடகம் போடுறேன், அப்படித்தானே அர்த்தம்? ஆமாம், இது கடவுளுக்கு பொருந்தது. ஏன் சொல்லுங்க அப்ப கடவுள் யாருக்காக நாடகம் போடுறார் என்ற ஒரு கேள்வி வரும். ஏன் சொல்லுங்க அப்ப மனுஷருக்கு பயந்து எந்த ஒரு காரியத்தையும் நாடகம் போட. ஆனா இது உண்மைதான். உங்க புரிதலின் படி இது உண்மை. என்ன சொன்னா கூடுதலானாக்களுக்கு கேள்விக்கு பதில் தெரியாதுன்னு வேற போடுது. அதாவது கடவுளுடைய தன்மை, அதாவது தன்மைக்கு வந்து ஆங்கிலத்துல கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு கூட ஒரு வார்த்தை எடுத்துக்கலாம். எனக்கு அந்த அளவுக்கு ஆங்கிலம் அறிவெல்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் அவருக்கு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஆனா கடவுள் இந்த தன்மை அந்த தன்மை நிறைய பேர் சொல்றாங்க. நீங்க கூட வந்து பாத்தீங்கன்னா திரித்துவத்தை ஏத்துக்கிற மாதிரியும் இருக்கும், அதே சமயம் ஒருத்தவத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியும் இருக்கும். சரிங்களா? அதுதான் உங்களுடைய இது வரைக்கும் நான் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கொண்டது. அப்படி இருக்கிற போது நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க பழைய ரெக்கார்டிங் எடுத்து பாருங்க. நீங்க ஆதியில் என்ன சொன்னீங்க? நான் ஒரு பழைய ரெக்கார்டிங்ல அப்படி பேசியிருக்க மாட்டேன், எந்த ரெக்கார்டிங்ல. ஆனா நீங்க பழைய ரெக்கார்டிங்ல வேற புரிதல் இருந்தீங்க, இப்ப வேற புரிதல் இருக்கீங்கன்னு என்னால ப்ரூவ் பண்ண முடியும். இங்க
கரண் புரிதலை மாத்திக்கிறது தான் வந்து சத்தியத்தை நோக்கி அதாவதுங்க மாத்துறது போகுது. ஒன்றும் தவறுன்னு நான் சொல்லல. இங்க ஆனா பாருங்க நீங்க பிரதர், ஆரம்பத்துல அதான் இருந்து இப்படித்தான் இருக்கிறீங்கன்னு இங்க சொல்றதுதான் பாருங்க தவறு. பிரதர், நான் குழந்தையாக இருக்கும்போது பால் உண்கிறவனாக இருந்தேன், இப்பொழுதோ அது நான் எபிரேயர் புருஷனா 5:12 இருக்கிறேன். பிரதர், அது எனக்கு தெரியும். புரியுது. அப்ப வந்து நான் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் குழந்தையாவே இருக்க முடியாது. நான் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப தொடக்கத்துல குழந்தையா இருந்தே நான் இருக்கிறத குறிச்சு பெர்ஃபெக்ட். யாரும் டிஸ்கஷன் பண்ணல. நீங்க சொல்றீங்க புரியுதுங்களா? எப்பவுமே நான் ஒருவேளை சரியா நான் இருக்கிறேன், அதான் நான் டிஸ்கஷன். உண்மை, நான் வந்து பாத்தீங்கன்னா 10 7 8 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு புரிதல் 7-8 வருஷம் இல்லாம இல்ல, நானே 1 வந்து வருஷம். இது ஒரு 6 மாதம். சரி வச்சுக்கோங்க. நேத்திக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளவில்லை, இன்றைக்கு நான் கற்றுக்கொண்டேன். அப்படின்னா நேத்திக்கு நான் பேசுனது தப்பு அப்படின்னு என்றைக்குமே அந்த தப்பாவே மீனிங்ல நான் இருக்குமா? சொல்லல பிரதர். நீங்க அது மாத்தி யாருக்கு? மாத்தி பேசுறீங்க. எப்படி அது மாதிரி பேசுறோம்டா, தான் நான் சொல்றேன். எங்களை நாங்களே மாத்தி கிடையாதுங்க. கௌரவப்படுத்துறதுக்காக. எப்பவுமே நான் மாத்தி எல்லாம் பேச இல்ல மாட்டேன். நீங்க இல்ல புரியுதுங்களா? நீங்க குற்றப்படுத்துறீங்கல்ல எங்களை. என்ன சொல்றீங்க? யாரையுமே குற்றப்படுத்தலையே. நாங்க மாத்தி நான் மாத்தி யாரையுமே பேசுறோம்னு குற்றப்படுத்தலையே. சொல்றீங்க. நான் எப்ப எவ்வளவு காலமா பேசுறேன்? நான் ஒரு இல்ல இல்ல 4 இல்ல இல்ல வருஷம் இல்ல இல்ல இல்லாட்டி ஒரு நான் 5 இங்க பாருங்க. வருடமா ஒரே இல்ல கேரக்டர்ல தான் பேசுறேன். நேத்திக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே விஷயத்தை தான் நான் சொன்னேன். இஸ்ரவேலர்கள், அதாவது மோசேவும் 70 மூப்பர்களும் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள் என்று சொன்ன இடத்துல நீங்க கிறிஸ்டல் கிளியரா என்ன நீங்க ஒரு கன்க்ளூசிவா ஒரு பதில் சொல்லவே இல்லை. புரியுதுங்களா? நான் எதுக்காக அதை கேட்டேன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல தரிசித்தார்கள்னு இருக்குதே, ஆனா நீங்கள் பிரசங்கிக்கிற தேவன் காணக்கூடாதவராக இருக்கிறார், சேரக்கூடாத ஒளியில் வாசமா இருக்கிறார், எப்படி தரிசனம் கொடுத்தாருன்னு நான் கேட்டதுக்கு வந்து நீங்க சுத்தி வளைச்சு எங்கெங்கேயோ போனீங்களே ஒழிய எனக்கு கன்க்ளூசிவா ஒரு பதில் சொல்லலாம். ஆனா இப்போ நான் அதை ரிவீல் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? அந்த இஸ்ரவேலர்கள் தரிசித்த காணக்கூடிய தேவன் யார், காணக்கூடாத தேவன் யார் அப்படிங்கிறது தேவனே சொல்லியிருக்கார். அப்போ பிதாவாகிய தேவன் இருக்கிறார், அவருடைய வார்த்தையானவராகிய கிறிஸ்துவும் இருக்கிறார் அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? இதை இல்ல வந்து இல்ல அதுல நீங்க நேத்து பிரேக் இப்ப இல்ல நேத்து இல்லன்னு சொன்ன ஒரு சொல்லி நீங்க விஷயத்தை நான் பாருங்க, உங்களுக்கு 2 5 சொல்லிடுறேன் கேளுங்க. நிமிஷத்துக்கு மேல பேசுவீங்க, ஆனா கன்க்ளூட் பண்ண மாட்டீங்க. அதுதான் இல்ல ஒரு உங்ககிட்ட இருக்கிற நிமிஷத்துல நான் பிரச்சனை. பேசிடுறேன். நீங்க வேண்டாம் டைம் செட் பண்ணுங்க. நீங்க நேத்து இல்ல சொன்னீங்க, நீங்களே பேசுங்க. நீங்க சொன்னீங்க இல்ல, நீங்க அடிக்கடி சொல்ற வசனங்களை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மற்றாக்கள் 5 நிமிஷம் பேசினா நீங்க 1 நிமிஷம் பேசுறீங்க, மற்றாக்கள் 5 நிமிஷம் பேசினா நீங்க 6 நிமிஷம் பேசுறீங்க. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நேற்று நீங்க என்ன சொல்லியிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா, சீனாய் மலையில இறங்கி வந்தது யாருன்னு கேட்டேன். நீங்க பிதான்னு சொன்னீங்க, இன்னைக்கு குமார்ன்னு சொல்லிட்டீங்க. இப்ப அந்த கேள்விக்கு தான் நான் கேட்டேன். நீங்க தானே சொல்றீங்க அதுக்கு நான் பிதாவை வச்ச ஒருவர். வசனம் வேறங்க. அதுக்கு நான் இல்ல வச்ச வசனம் வசனம் வேற வேற, வேற இருக்கட்டும். நீங்க இதல்ல. அந்த கேள்விக்கு என்ன சொன்னீங்க? புரியுதுங்களா? மோசே கண்ட தேவன் புரியுதுங்க, பிதான்னு நல்லா சொன்னீங்க. சொல்றேன் கேட்டுக்குங்க. பிதா வந்துங்க தன்னுடைய முழு பலத்தோடு சீனாய் மலையில இறங்கி வந்தாருன்னா, சீனாய் மலை இல்ல, பூமியே பஸ்பம். அது எங்களுக்கு புரியுதுங்களா? தேவையில்லை பிரதர். அது அது எங்களுக்கு ஏன் தேவையில்லை. தேவையில்லைன்னு சொல்றீங்க? ஏன் அது தேவையில்லைன்னு தேவை சொல்றேன் நான் இருக்குது. சொல்றேன். அது தேவை இருக்கிறதுனாலதான் மோசே இல்ல அது கேட்கிறாரு. இப்ப விவாதத்துக்கு தேவையில்லை. மோசே கேட்கிறான், விவாதத்துக்கு தேவை. அது இப்ப இருக்கிறது பிதா உங்களுக்கு தெரியுறது உங்களுடைய எனக்கு முகத்தை தெரியும். நான் பார்க்கணும், உங்க காட்டுங்கன்னு சொல்ற போது அவர் என்ன சொன்னாரு? பார்த்துட்டு போன்னு வந்து அவருக்கு வந்து பிரசன்னத்தை கொடுத்தாரா, மேனிஃபெஸ்ட் பண்ணாரா? கிடையாது. பிரதர் நாம கேள்வி அது இல்ல, போய் டைவர்ட் ஒரு ஆகுது கேள்வி. இல்லைங்க. அப்போ நான் வந்து 9 நெகமியா 9:13 இருந்து ஒரு வசனத்தை வச்சேன். நீர் சீனாய் மலையில் இறங்கி வானத்திலிருந்து அவர்களோட பேசினீர்னா அதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. பிரதர் கேள்வி டைவர்ட் ஆகி ஒவ்வொரு கேள்வியா முடிச்சிட்டு போகும். இல்ல இல்ல, ஒவ்வொரு நான் அந்த கேள்வியா இடத்துல போகும். தான் நான் நின்று சொல்றேன், உங்களுக்கு டேலண்ட் பேசினேன். இருக்கு. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நான் பிதா தான் உங்களுக்கு இறங்கி டேலண்ட் அப்படி இருக்கு. எல்லாம் சொல்லவே ஓகே, மாட்டேன். எனக்கு டேலண்ட் இருக்கான்னு பாத்துருவோம். நிச்சயமா எப்படி உங்களுக்கு கேக்குறீங்கன்னு டேலண்ட் சொல்லி சொன்னா, இருக்குதுங்க. நான் வந்து உங்களை மட்டுப்படுத்தவே விரும்புறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கும். புரியுதுங்களா? சரி ஓகே, பிரச்சனை இல்ல, சொல்லுங்க. பிரச்சனை இல்ல. ஓகே, நல்ல முறையில தானே பேசுறோம். இப்ப நான் உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கிறேன். நேற்று நான் கேட்டதுக்கு நான் இதை குறிச்செல்லாம் டிஸ்கஷன் பண்ணவே இல்லையே. அவருக்கு எவ்வளவு டேலண்ட் இருக்கு, அவர் தன்னுடைய தகுதியை குறைச்சு வந்தாராதாண்டு. உங்களுடைய வளமையான கருத்து பாத்தீங்கன்னா, பிதாவை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை, அவர் சத்தத்தை கேட்டதில்லை. அப்படி இருக்க அந்த கேள்வியே மனதுல வச்சுக்கணும். நான் உங்கள்ட்ட கேட்கும் போது அப்ப சீனாய் மேலையில இறங்கி வந்ததாண்ட நீங்க பிதான்னு சொன்னீங்க. அப்ப பிதாவை கண்டுட்டாங்க, இப்ப காணக்கூடாத தேவன் இல்ல. அப்ப இயேசு இந்த கருத்தை இங்க நேரடி அர்த்தத்துல சொல்ல முடியாது, சொல்லவும் இல்லை. என்று கேட்டா, பிதா காண முடியாத தேவன், இயேசு காணக்கூடிய தேவனா இருந்தா அங்கேயே 2 கேரக்டர் வருமே. அப்ப தேவன் பாரபட்சம் உள்ளவரா, ஒருத்தர் 2 உயர்ந்தவர், கேரக்டர் ஒருத்தர் சொல்லாதீங்க, 2 நபர்கள் அப்படி சொல்லுங்க. 2 நபர் நான் சொல்றது இல்லையா, நீங்க ஏன் சொல்லுங்க. சொல்ல நான் ஒரு மாட்டேங்கிறீங்க? கடவுள் தான் சொல்றேன். என்கிட்ட வசனம் இருக்கு, சொல்ல முடியாது. ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இப்போ நான் கேட்குறேன், மறுரூப மலைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, டிரான்ஸ்பிகரேஷன் மவுண்ட். அதில் வந்து இயேசு தம்முடைய 3 சீஷர்களை மட்டும் அடிக்கடி அந்த 3 சீஷர்களை வச்சு தான் எதையுமே டிசைட் மத்தேயு பண்ணுவார். 17:2. ஆமா, அது யோவானு, யாக்கோபு, இவர் பேதுரு, இந்த 3 பேர்த்தையும் கூட்டு மறுரூப மலைக்கு போறாரு. இதை முடிச்சிடறேன் பிரதர், இதை மட்டும் முடிச்சிடறேன். நீங்க பேசுங்க. ஒரு டவுட் மட்டும் கேட்டுக்கிறேன். இவர் என்ன நிலைப்பாடு இருக்காருன்னு எனக்கு தெரியல. கரண் பிரதர் வந்து அவர் என்ன ஃபாலோ பண்ண முடியல. இப்போ நீங்க என்ன பிலீஃப் பண்றீங்க எனக்கு தெரியுது, நான் பேசுறேன். கரண் பிரதர், நீங்க உங்களுடைய கருத்து என்னுடைய என்ன? பிலீவ் என்னன்னு பிரதர், பிதா தான் குமாரன், குமாரன் தான் பிதா, பரிசுத்த ஆவி, இப்படி 3 பேரும் ஒன்றுதான்.
ஓகே, இப்ப பேசுங்க bro. ஓகே சரி, ஓகே கரண் பிரதி. இப்போ கரண் பிரதர்கிட்ட டிரான்ஸ்பிகரேஷன் மவுண்ட்ல இயேசு கிறிஸ்து வந்து ஜெபம் பண்ண 3 சீடர்களை கூட்டிட்டு போறாரு இல்லைங்களா? அப்போ அவர் எந்த வண்ணானாலும் வெளுக்க முடியாத ஒரு கிளாடிங் ஒயிட்ல அவர் வராரு. அப்போ அந்த இடத்துல மேக மூட்டம் ஏற்படுகிறது, புரியுதுங்களா? அந்த தேவனுடைய ஷெக்கினா குளோரியை அவர் அடைந்து கொள்ளுகிறார். அடைந்து கொண்டதுமே 2 பேர் வந்து அவங்க கிட்ட பேசுறதாக இந்த 3 சீஷர்களும் பார்க்கறாங்க. பார்த்துட்டு சொல்றாங்க, உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம். அவனுங்களுக்கு எந்த அளவுக்கு அறிவு பாருங்க. இயேசுவை கொண்டு போய் செத்து போன 2 தீர்க்கதரிசிகளுக்கு இணையாக கூடாரம் போடணுங்கிறாங்க. அப்போதான் வானத்திலிருந்து சத்தம் வருது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். இது கேரக்டரா இல்ல நபரா? எனக்கு கொஞ்சம் தயவு செய்து சொல்லுங்க. ஆமா, இது நல்ல விஷயம். என்ன பிரச்சனை சொன்னா பிரதர், பைபிள்ல நீங்களும் நானும் விரும்புறமோ விருப்பமில்லையோ இருந்தா ஒத்துக்கொள்ளும். கடவுள் திருத்துவம் என்ற கோட்பாட்டுல செயற்படுகிறார்ன்றதை யாராவது இங்க இருக்கிறார்கள் நான் மறுத்திருக்கிறேன் இதுக்கு முன்னுக்கு. இப்ப ஒரு தேவன் 3ஆ செயற்படுறா. இப்ப நான் அதுக்கு ஒரு பதில் சொல்றேன், அதோட மேட்ச் பண்ணி பாருங்க. இயேசு பூமியில் இருக்கும் போது பிதா பரலோகத்துல இருக்கிறார், இவர்கள் பிரியமா இருக்குன்னு சொல்லிட்டார். இப்ப இந்த 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 கருத்தை இயேசு எல்லா இடத்துலயும் சொல்றாருன்னு பார்த்தா அங்கதான் இல்ல. பேசினவர் கூட என்ன செய்யறாருன்னு சொன்னா இயேசுக்குள்ள இருக்கிறாரா? எப்படி இயேசு சொல்றாரு, இதுக்கு புரிதல் அடிப்படையில அதை கொண்டு வரணும். யோவான் 10:36 இயேசு என்ன சொல்றாரு, நான் பிதாவினால அனுப்பப்பட்டேன் சொல்லி. ஓகே, அனுப்பப்பட்ட. இப்ப குமாரன் வந்துட்டார். இப்ப குமாரன்கிட்ட பிதா எங்க என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர் எந்த ஒரு இடத்திலே நான் பிதாவினால் அனுப்பப்பட்ட குமாரன், அவர் பரலோகத்திலே இருக்கிறார், அவரை நீங்க பரலோகத்துக்கு போனாதான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லல. எனக்குள்ளதான் பிதா இருக்கிறார், பிதாவுக்குள்ளதான் நான் இருக்கிறேன். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு சொல்லுங்க, பிதாவை காண்பீங்கன்னு சொல்லி கேட்கிற இடத்துல எல்லாம் என்ன அறியாம பிதாவை அறிய முடியாது, பிதாவை அறியாம என்ன அறிய முடியாது. இப்ப நான் உங்களுக்கு நேற்றே சொல்லியிருந்தேன், குமாரன் என்பவர் எல்லார் கண் முன்னாடிதான் இருக்கிறார். அவரை பாக்குறதற்கு காணக்கூடாத ஒரு பிதாவை சந்திச்சுட்டு வந்து பார்க்க முடியாது, சாத்தியமே இல்லை. ஆனா அவர் சொல்றார், நீங்க பிதாவை கண்ணாதான் குமாரனை காண முடியும். இப்ப குமாரனை கண்டுட்டு பிதாவை கண்டன்னு சொன்னா அது ஒரு லாஜிக் இருக்கு. ஏன்னா குமாரன் பக்கத்துல இருக்கிறார். பிதாவை உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, இயேசு சொல்லித்தான் தெரியும். ஆனா அந்த இயேசு சொல்றார், தான் சொல்லாம அந்த பிதாவை யாரும் அறிய முடியாது. என்னன்னு சொல்றார், தான் வெளிப்படுத்தாம அந்த பிதாவை யாரும் அறிய முடியாண்டா இயேசுவோட கட்டுப்பாடுலாம் அந்த பிதா இருக்கிறாருன்னு இன்னொரு புரிதல்ல வரும். எப்படி பிதா என்ற ஒருவர் தான் நினைச்சா எனி டைம் வெளிப்படுத்துவார். எவனுக்கு பிதாவை தான் வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவன் தவிர வேறொருத்தரும் பிதாவை அறியான். அப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரே கடவுளா இருந்தா இயேசுக்குள்ள இருக்கிறது தேவனுடைய அந்த ஸ்பிரிட்டா இருந்தா இயேசு சொல்றது சரியா தானே இருக்கும். அவர் சில இடங்கள்ல 3ஆ வேறுபடி காட்டுறார், அதே நேரத்துல இப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, திருத்துவம் என்ற கோட்பாட்டுல அவர் 3ஆ செயற்படுறார், அந்த டைம்ல அது பேச முடியும். இப்படி இது ஒரு இந்த வேதத்தை அறியாதவர்களுக்கு போய் புரிய வைக்குமான்னு கேட்டா சாத்தியம் இல்லை. வேதத்தை அறிஞ்சவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றுதான். நான் சொல்றதுல உங்களுக்கு ஏதாவது புரிதல் குறை வேண்டாம், நீங்க ரிப்ளை வைங்க, நான் வசனத்துல காட்டுறேன். ரைட், நான் புரிதல் குறைவுன்னு சொல்ல வரலைங்க, நீங்கள் உங்களுடைய கன்க்ளூஷன்லேயே தான் குறைவு இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ஓகே, இப்போ நான் கேள்வி கேட்குறேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிதாக்குள்ளே தான் இருந்து என்னை கண்டவன், என்னை பார்த்தவன், நான் என்னை அறிஞ்சுக்கிட்டீங்கனாலே என் பிதாவை அறிஞ்சுக்கிட்ட மாதிரி அப்படின்னா இயேசுக்குள்ளே தான் பிதா இருக்குன்னு சொல்ல வரீங்களா? கரெக்டு தானே உங்களுடைய கன்க்ளூஷன்? நான் புரிஞ்சுக்கிட்டது. ஆமாம் ஆமாம். சரி, அப்படின்னா அந்த இயேசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் மேக்டலின் மேரி கிட்ட அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் மகிமைப்படவில்லை, நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் ஏறி போகிறேங்கிறாரு. அவருக்குள்ளதான் பிதா இருக்கிறாரு, அப்புறம் எதுக்கு அவர் ஏறி போறாரு பிதாவை பார்க்கறதுக்கு? இவ்வளவுதாங்க, சிம்பிளா முடிச்சிட்டேன். ஓகே சரி, இப்ப அது உண்மையாக இருந்தா இப்ப நாங்க ரெண்டு கேள்விங்க பொதுலா எடுப்போம். இப்ப இயேசு வேற பிதா வேறன்னு நீ ஒத்துக்கொள்ளணும். இயேசுவும் பிதாவும் வெவ்வேறானவர்கள் அப்படிங்கிறது என்ன ஒத்துக்கொள்ளணும், அதுதான் என் கொள்கையே, அதுதான் பைபிள் கொள்கையே. 2 கடவுள் இருக்கிறாருன்றதை நீங்க ஒத்துக்கொண்டுட்டீங்க. ஆனா இந்த கருத்து எங்க அடி வாங்க போகுது சொல்லுங்க. இது வந்து இப்பதான் நீங்க வந்து சாம் சுந்தர் மாதிரி பேசுறீங்க. சரி சரி ஓகே, அதாவது அப்படி பேசாதீங்க. அவனுக்கு தான் ப்ரோவோக் பண்ற நாகரிகம். நான் சொல்றத கேளுங்க, புரியுதுங்களா? நீங்களும் அந்த லிஸ்ட்ல போயிடாதீங்க. நான் உங்களை அந்த லிஸ்ட்ல நான் வைக்கல. உங்க மேல எனக்கு ஒரு தனிப்பட்ட மரியாதை இல்ல. நான் சொல்றத கேளுங்க. அதாவது அவனுக்கு என்ன சொல்லுவானுங்கன்னா, அப்ப உனக்கு 2 கடவுளா அப்படின்னா நான் உங்கள்ட்ட திருப்பி கேட்பேன். இல்ல சில இடங்கள்ல இல்ல அதாவது நான் ஏன் கேட்டீங்கன்னா, நான் சொல்லாத வார்த்தைய என் வாயில நீங்க போடாதீங்க.
புரியுதுங்களா? அதே புரிதல்ல மாதிரி நீங்க நீங்க சொல்லும் பொழுது நான் விரும்புற வைக்கலாமே. வார்த்தைய என் வாயில வந்து நீங்க புடுங்காதீங்க. அதாவதுங்க இல்ல நான் இல்ல இல்ல எப்படின்னா ஒரு இல்ல இல்ல கேள்வி இல்ல இல்ல கேட்பேன். பிரதர், கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் நான் பதில் சொல்றேன். ஒரு நிமிஷம். இல்ல நான் கரண் சொல்லி பிரதர் முடிய கொஞ்சம் சொல்லுங்க சின்ன ப்ரோ. ஸ்பேஸ் கொடுங்க. நான் சொல்லி இல்ல முடிய இல்ல ஒரு சொல்லுங்க. நிமிஷம் பிரதர் சின்ன, நான் கொஞ்சம் கிளம்பிட்டு இருக்கிறேன். 5 நிமிஷம் கிளம்பணும் சொல்லிட்டு போயிட்டா கொஞ்சம் நான் பைக்ல ரைட் பண்ணும்போது பேசுவேன். என்னன்னா இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்களே அவரை, உங்களுக்கு 2 கடவுளா அப்படின்னு. அது ஆக்சுவலி அது நியாயமான கேள்வி என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா அப்படித்தான் கேள்வி வரணும். இப்போ ஒரு கடவுள் தான் அவர் பிதாங்க, குமாரனுங்க. ஆனா பிதா வேறு குமாரன் வேறுன்னு சொன்னா வேற என்ன கேட்கறது? அப்ப 2 கடவுளான்னு கேட்கறது நியாயமான கேள்வி. இப்ப நான் உங்களுக்கு ஒரு பதில் சொல்றேன், உங்களுக்கு அது ஏற்புடையதா இருக்கான்னு பாருங்க. இப்போ கரண் பிரதர் நீங்க இருக்கீங்க. நீங்க உங்க அம்மாவுக்கு பையன், உங்க மனைவிக்கு கணவன், சரியா? நீங்க 2 ரோல் ப்ளே பண்றீங்க. இப்போ ஒரே கரண் பிரதர் தான் அம்மாவுக்கு பிள்ளையா இருக்காரு, ஒரு பெண்ணுக்கு கணவனா இருக்காரு. அப்படி சொன்னா கரெக்ட். எங்க இவர் ஒருத்தர் தாங்க. ஆனா அம்மாவுக்கு பிள்ளையா இருக்கிறவரும் ஒரு பெண்ணுக்கு கணவனா இருக்கிறவரும் வேறு வேறு 2 பேரும் ஒருத்தர் இல்ல அப்படின்னு சொன்னா தப்பு. இது மனிதனுக்கு தப்பு. உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்க இந்த மனிதனுக்கு வைக்கிற அளவுகோலை கொண்டு போய் கடவுளுக்கு வைக்க கூடாது. நல்லா கவனிங்க நான் சொல்றத. அதாவது நீங்க இப்ப கேட்டீங்களா ஒரு கேள்வி, அது மனிதனுக்கான கேள்வி. இப்போ ஒரு கடவுள், கடவுள் இருக்காரு, அவர் பிதாவா இருக்காரு, குமாரனா இருக்காருன்னு சொல்லிட்டீங்க. ஆனா பிதாவும் குமாரன் வேறு வேறுனா 2 கடவுளா அப்படின்னு கேட்டா அது மனிதனுக்கு வைக்கிற அளவுகோல். கடவுள்னால அப்படி இருக்க முடியும் நீங்க நம்புங்க. ஏன்னா தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர் அப்படி செயல்பட்டா தாங்க அவர் கடவுள். ஏன்னா கடவுளோட சம்பூரணத்தை மனுஷன் புரிஞ்சுக்க முடியாது. அவர் எப்படி செயல்படுவார்னு புரிஞ்சுக்க முடியாத நிலையில் இருக்கிறவர் தான் முதல்ல கடவுள். நீங்க ஒரு மனிதன் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன், அந்த என் கடவுளை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா முதல்ல அவருக்கு கடவுளே கிடையாது. ஏன்னா மனிதனுடைய சிற்றறிவுக்கு நோவா புரியாத பிரதர், என்னோட நிலைமை ஃப்ளோ இருக்கிறவர். போயிடும் பிரதர், என்னோட ஃப்ளோ போயிடும். அப்போ இல்லைங்க, இதே நான் கரண் சொல்லணும், இல்ல இதைத்தான் இல்ல இல்ல சொல்லணும்னு ஒரு நினைச்சேன். நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க. இவர் 2 கடவுளான்னு கேட்டாரு. நான் இப்ப அதே கரண்ட்டை திரும்பவும் கேட்கிறேன். நான் 2 வசனம் போட்டிருக்கிறேங்க ரூம் சாட்ல. அதாவது மைக்கேல் ரத்னம், கிரி கிங், இவங்க 2 பேர் போட்ட கமெண்ட்டுக்கு மேல 2 கமெண்ட் போட்டிருக்கேன். 2 கமெண்ட்ல 2 வசனம். தேவனே உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலா இருக்கிறது, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர் அப்படின்னு அந்த ரைட்டர் சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு அந்த ரைட்டர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கல. அப்போ உங்களுக்கு 2 கடவுளா? நீங்க பைபிளை நேசிக்கிறீங்களா? நீங்க பைபிளை வாசிக்கிறீங்களா? இதே கேள்வியை நான் திருப்பி கேட்டேன் உங்களை. நீங்க இதுக்கு சேர்த்து பதில் சொல்லுங்க. நோவா பிரதர், இப்ப நீங்க விட்ட எஸ் குறையா அவர் போயிட்டாரு. ரைட்டர் பேசுங்க. ஓகே, அவர் போயிட்டார். இப்ப பாய் பிரதர் எல்லா கேள்விக்கும் ஒரு முடிச்சு போடுற மாதிரி நான் எப்பவும் என்கிட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்கு. என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒரு தேவன் 3ஆ சேர்ப்படுறார். அவர் எப்பொழுதுமே 3ஆக இருந்தா தான் நீங்க சொல்றது நான் ஒத்துக்கொள்ளுவேன். என்ன, எந்த ஒரு காலகட்டத்திலும் அந்த தேவனால ஒரே தேவனா இருக்க முடியல. ஒரு நாள் கூட அவர்கள் அப்படி இருந்தது இல்லைன்னு சொல்லி ஒரு வசனத்தை காட்டிட்டீங்கடா, அவர்கள் இட்டேனலா 3ஆ இருக்கிறார்கள்ன்றது யாரும் மறுக்க முடியாத உண்மை. எங்கேயாரு இடத்துல 3 பேரும் ஒரே இடத்துல ஒரே சரிதத்துக்குள்ள அல்லது ஒருவருக்கு ஒருவர் இருந்து காட்டிட்டா அந்த கருத்து எப்பவுமே இல்லைச்சு நிக்கா. என்னடா சரி முக்கியமான பிரதர், பாயிண்ட்ஸ். நான் காட்டுட்டா கரண் பிரதர். நீங்க சொன்ன அந்த வசனத்தை நான் காட்டுட்டாங்களா? நீங்க சொன்ன அந்த வசனத்தை நான் காட்டுட்டாங்களா? காட்டுங்க. அவங்க வந்து இணை பிரியாம இருக்கிறாங்கன்ட்டு வசனத்தை காட்டுட்டாங்களா? ஓகே, தேங்க்யூ. யோவான் பிரதர் காட்டுறதுக்குள்ள எனக்கு கரண் பிரதர் கிட்ட ஒரு துணை கேள்வி இருக்கு. சரி, துணை நீங்க கேள்வி கேளுங்க, தான் அதுக்குள்ள வசனத்தை எடுக்கிறேன். நீ வசனத்தை எடுக்கிறதுக்குள்ள நான் முடிச்சிருவேன். அந்த துணை கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இதே இப்போ நான் அந்த 2 வசனம் காட்டினேன் பார்த்தீங்களா, சங்கீதம் 45:6-7. அதுல சங்கீதக்காரன் சொல்றான், அதனால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உண்மை ஆனந்தத்தில். ஆனால் கீழ் இருக்கிறவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா 2 பேரு, இது சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமாமா, இது முன்னுரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் என்றால், இந்த பேசேஜை பார்த்தா உங்களுக்கு இது தீர்க்க தரிசன பேசேஜ் மாதிரி தெரியுதா? அப்படி தெரிஞ்சதுன்னா இந்த தீர்க்க தரிசனத்துடைய நிறைவேறுதல் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. அல்லது இது இந்த தீர்க்க தரிசனம் இன்னும் இன்னொரு வசனம் நிறைவேறவில்லைன்னு இருக்குல்ல, சொல்லுங்க. ஓகே, நானே சொல்றேன். தேவனுடைய மடியில் இருக்கும் தேவன் இன்னொரு வசனம் இருக்குல்ல. அது அது மடியன்னா வந்து மடியன்னு வராது அது பிரதர். யோவான் 1:18ங்க. புரியுதுங்களா? அதாவது அது தேவனை மடி. ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான தேவனே அவரை யோவான் வெளிப்படுத்தினார் இருக்குது. 3:18 நினைக்கிறேன். 1:18ங்க. 1:18. 1:18. ஓகே, நான் ஆமா. அதுக்கு தீர்க்க அப்போ தரிசனத்துக்கு ஒரு அப்படி வசனம் இருக்கிற சொல்றேன். போதுங்க, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான தேவனேன்னு தான் வந்து ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன்ல இருக்குது. ஆனா இன்டர்பிரிட்டேஷன் டிரான்ஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே பேரான குமாரன் இருக்குதுங்க. அது குமாரன் இருந்தாலும் அவர் தேவன் தான். அதுக்காக நம்ம வந்து அவர் சொல்ல போறது இல்ல. இங்க பாருங்க, இல்ல குமாரன்னு சொன்னாவே அதுக்கு அர்த்தம் தேவன் தாங்க. அதுக்கு எக்ஸ்பிளிசிட்டா அதைத்தானே சொல்ல வரேன். அப்படின்னா இந்த தேவன் வந்து இன்னொருத்தருடைய தேவனுடைய மடியில உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு,
அவர் யாரு? அவரு தான் இவர் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமாமா? எந்த காண முடியாத அந்த தேவனை, பிதாவின் மடியில் இருக்கிற அந்த ஒரே பேரான தேவன் தான் இவரை வெளிப்படுத்தினார். தமிழ் இருக்குது, அது ராங் மிஸ்இன்டர்பிரிட்டேஷன். அவரோட ஒரிஜினல் இன்டர்பிரிட்டேஷன், ஹி ஒன்லி கேன் எக்ஸ்பிளைன் ஹிம். அவர் தான் உனக்கு அவர் யாருன்னு சொல்லி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன். நீங்க செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? சரி, இது இல்ல வந்து இல்ல விஜய் பிரதர் பிரதர் ஒரு விஷயம் கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு ஏன் பிரதர், கரண் பிரதர், இல்ல இப்போ ம். நீங்க சொல்றீங்க இல்லையா, இப்போ நீங்க சொல்ற ஃபெய்த், நீங்க நீங்க மேலோட்டமா பைபிள் படிச்சீங்கன்னாவே இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் உள்ள வேறுபாட்டை இயேசுவே சொல்லியிருக்காரு இல்லைங்களா? என் பிதா என்னை விட பெரியவரா இருக்காரு, யோவான் நான் 14:28 சுயமா ஒன்றும் இருக்கும். செய்யறது இல்ல, யா. நான் சொல்றேன் கேளுங்களேன், நான் வந்து சுயமா எதுவும் செய்ய மாட்டேன், நானா எதுவும் செய்ய மாட்டேன், என் பிதா எனக்கு என்ன செய்யறதா காங்கிறனோ அதைத்தான் நான் செய்வேன், என்னுடைய சித்தத்தை நான் செய்ய மாட்டேன், பிதாவின் சித்தம் மட்டும்தான் நான் செய்வேன். அப்ப அவருக்குன்னு ஒரு சித்தம் இருக்கு, இயேசு கிறிஸ்துக்கு ஒரு சித்தம் இருக்கு. ரெண்டாவது என்ன பண்றாரு, இவர் பரமேறி போய் பிதா கிட்ட பரிந்து வேற பேசுறாரு, நமக்காக பரிந்து பேசுறாரு. பரிந்து பேசுறாருன்னா அது ஒரு மீனிங் இருக்கு, விடுங்க, நம்ம வந்து லிட்டரலா எடுத்துக்குவோம். இப்போ பரிந்து பேசிட்டு இருக்காரு. பிரேயர் உமக்கு அப்போ சித்தமானால் இந்த பாத்திரம் நீங்க ஆ நீங்க 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 போக கடவுள்னு நீங்கட்டுன்றாரு. பிதா கிட்ட வந்து பிரேயரும் பண்றாரு. ரெண்டாவது பிதா என்ன சொல்றாரு, நீங்க எனக்கு கொடுக்கிற கணத்தை இவருக்கும் கொடுக்கணுங்கிறாரு அவரு. ஏப்ப நான் தான் அது அப்படின்னு அவர் சொல்லல. எனக்கு என்ன கணம் கொடுக்குறீங்களோ அதே கணத்தை நீங்க குமாரனுக்கு கொடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக நியாய தீர்ப்பு செய்யற அதிகாரத்தை நான் அவருக்கு கொடுத்துட்டேங்கிறாரு. அந்த அதிகாரத்தை நான் வச்சுக்கல. ஏன்னா எனக்கு என்ன கணக்கு கொடுக்குறீங்களோ அதை அவருக்கு நீங்க கொடுக்கணும், அதுக்காக இந்த இந்த நியாய தீர்ப்பு அதிகாரத்தை நான் அவருக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறார். இதெல்லாம் வந்து என்ன உங்களுக்கு காமிக்குதுங்க, எக்ஸ்பிளிசிட்டா சொல்லலையா பிதாவும் குமாரனும் வேறு வேறு அப்படின்ட்டு. இன்னொன்னு இப்ப பூமியில ரைட். இருக்கும்போது கூட ஏதோ ஒரு காரணம் இல்ல இல்ல சொல்லலாம். இப்போ அவர் விஜய் பிரதர் கொஞ்சம் இருங்க. இது ஒரே ஒரு நிமிஷம், அதே விஷயத்தை கேள்வி முடிச்சிட்டு தான், அதே போவோம். கேள்வி தான். இல்ல இல்ல, ஒரே கரண் நிமிஷம் பிரதர், ஒரே நிமிஷம், ஒரே எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துருக்கேன். பூமியில் இருக்கும்போது கூட இப்ப அவர் வந்து தன்னை மறைச்சு கொள்றதுக்காக அப்படி அந்த அந்த மொழியை பயன்படுத்தினா சொல்லலாம். ஆனா நீங்க ரெவலேஷன்ல ஒரு மகிமையில யோவான்ட்ட பேசும்போது கூட என் தேவன் அப்படின்னு அட்ரஸ் பண்றாரு. வெளிப்படுத்தல் சுவிசேஷத்துல மகிமையில பேசும்போது கூட பிதா வந்து என் தேவனுடைய வீட்டிலே, அப்படி என் தேவனுடைய ஆலயத்திலே அப்படின்ற வார்த்தையில பேசுறாரு. நீங்க பதில் சொல்லுங்க இப்போ. இப்ப நோவா பிரதர் கேட்ட கேள்விக்கும் நீங்க கேட்ட கேள்விக்கும் இதுக்கு தவறான புரிதலின் அடிப்படையில வரும். இப்ப மூல மொழியை கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்கு போய் பிரதர் சொல்லிதான் எல்லாத்துக்கும் வரும். மூல மொழியா இருந்தாலும் அதுக்கு நேரடி வசனத்தை படிச்சுட்டு போக முடியாது. புரிதல் வேற, டெக்ஸ்ட் வேற. உங்களுக்கு புரியுதா? எந்த மூல மொழியை எடுத்தாலும் அதுக்கு புரிதல் என்றது வந்து அது அந்த மூல மொழியில படிக்கிறவங்க வெறும் வசனத்தை படிச்சு காட்டுறது இல்ல, அதுக்கு ஒரு புரிதல் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இப்ப நோவா பிரதர் சொல்றாருல, குமாரன் வேறு பிதா வேறுன்னு சொல்லி எப்பவுமே சொல்லி இருக்கிறாருன்னு சொல்லி, அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நீங்க என்ன 3 கடவுளைத்தான் ஒரு கடவுள் புரிதலின் அடிப்படையில சொல்றீங்க வழிய, ஆனா வசனத்தின் அடிப்படையில அப்படி இல்லை. 3 கடவுள் தான் உங்களுடைய புரிதல் அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ளும். ஏன் சொல்லுங்க அப்ப இயேசு பூமியில இருக்கும் பொழுது பிதா பெரியவர் பிதா பெரியவர் சொல்லி சொன்னார். அது எப்படி என்று சொல்லி சொன்னா என்ன வச்சு கடவுள் எவ்வளவுதான் சொல்லி நீங்க கணிப்பிடக்கூடாது. எப்படி பிலிப்பியர் 2:6, 7, 8 இந்த வசனம் எல்லாம் இருக்குது. எப்படி என்ன வச்சு கடவுள் இவ்வளவுதான் சொல்லி நீங்க கணிப்பிட முடியாது. யாருக்கு சொல்றார் பிதா பெரியவர்? மனிதர்களை தான் சொல்றார். தனக்கு தானே சொல்றாரா? இல்ல. அப்ப அவர் மனிதரா இல்ல இருக்கும்போது கரண் பிரதர், இல்ல வசனம் என்ன சொல்லுதுன்னா அவரு மனிதனாக வந்த தேவன் தானே சொல்லுது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் அப்படின்னா நீங்க அதை என்ன எல்லாரும் வச்சு நீங்க ஏற்றுக்கொள்ள கடவுளை பிரதர். பார்க்க கூடாதுன்னு அதை எப்படி சொல்லுவீங்க? சொல்லுது, யாருக்கு ஏன் சொல்லுது? இல்ல 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 சொல்றத கேளுங்க, அது யாருக்கு சொல்லுது மேட்டர் இல்ல, அது என்ன அதான் உண்மையை முக்கியம். சத்தியத்தை வசனம் நான் சொல்றேன் இருங்க. சத்தியத்தை சொல்லுது. என்ன சத்தியம்னா தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அதாவது நீங்க என்ன சொல்றீங்க, இல்ல இல்ல என்ன வச்சு அவரை இது பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. விஷயம் அப்படி இல்ல, தேவனே மாம்சத்துல வெளிப்பட்டாருன்னு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க இதுவரைக்கும் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இந்த வசனத்துக்கு அது முரண்பாடா இருக்கு. முரண்படுறத நான் காட்டும், கொஞ்சம் அமைதியா இருங்க. இதை யூதர்கள் ஏற்றுக்கொண்டார்களா? யூதர்கள் யாரும் தேவன் மாமிசத்துல வெளிப்பட்டாருன்னு ஏற்றுக்கொள்ளவில்லை. உலகத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளல. அது விசுவாசிகள் ஏற்றுக்கொண்டாங்க. விசுவாசிகளுக்கு எதுவுமே போதுமானதா இருந்தது, கொஞ்சம் எதுவும் இருந்தாலும். அப்ப பிரச்சனை கேட்டீங்கன்னா தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டாருன்னா உங்கள்ட்ட ஒரு கேள்வி, எப்படிப்பட்ட கேள்வி பாருங்க. தேவன் என்ற பதத்துக்கு தான் பிதா என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கே தவிர பிதா என்பதற்கு வித்தியாசமான தேவனுக்கு கொடுக்கப்பட்டது இல்லை. இப்ப நான் கேட்கிறேன், கடவுளுக்குத்தான் பிதா என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசு கடவுளா இருந்தா இயேசுவ பிதான்னு சொல்றது தவறு இல்லையே. அப்படி பார்த்தா ஏன் நான் சொல்றது தவறு இல்லைன்னு சொல்லி சொல்றேன்டா, இந்த புரியல பிரதர், இயேசுவுக்குள் புரியல நீங்க என்ன என்ன சொல்ல வரீங்கன்னு தெரிய என்னால இப்ப புரிஞ்சுக்க நான் முடியல. கேட்கிறேன், இயேசு என்றது கடவுள் என்று சொல்றீங்க, கடவுளா மாமிசத்துல வெளிப்பட்டார் நீங்க சொல்றீங்க. இப்ப நான் இன்னொரு பக்கத்தால எப்படி வரேன்டா, கடவுள் என்ற பெயருக்கு தான் பிதா என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. யாரால கொடுக்கப்பட்டிருக்கு? கடவுளாலையும் கொடுக்கப்பட்டிருக்கு, மனிதராலையும் கொடுக்கப்பட்டிருக்கு. யூதர்கள் யார பிதான்னு சொன்னார்கள்? கடவுளை பிதான்னு சொல்றாங்க. இல்ல பிரதர், பிதா அப்படிங்கிறது காரண கர்த்தா, தெரிஞ்சுக்கோங்க. பிதா அப்படின்னாவே இப்ப ஒண்ணும் இல்ல, ஏன் வந்து அப்பா, நம்ம அப்பான்னா எனக்கு அப்பா அப்படின்னா என்ன, நான் பிறக்கிறதுக்கு அவர் காரணம். ஆக்சுவலி ஒரு விஷயம் வந்து அவர்களால தோற்றுவிக்கப்பட்டிருக்கு, ஒரு விஷயம் உண்டாவதற்கு அவங்க காரணம் அப்படின்னா அவங்களுக்கு பிதா.
இயேசு கூட பாத்தீங்கன்னா வல்லமை, அதாவது நித்திய பிதான் இருக்கு. அது ஆக்சுவலி எதுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா மனிதர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறாரு. அதனால அவர் நித்திய பிதா அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காரு. அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ ஒரு விஷயத்துக்கு காரணமானா அந்த இடத்துல பிதான்னு வரும். அது மனிதர்களுக்கும் இருக்கு. இப்ப பிதா அப்படிங்கிறது நம்ம கடவுளுக்கு மட்டும் இல்ல, மனுஷனையும் பிதான்னு தான் சொல்றோம். எங்க அப்பாவை நான் பிதா அப்பான்னு தான் சொல்றேன். ஏன்னா அவர் என்னோட இன்னொரு பிறப்புக்கு அவர் காரணம். நான் சொல்றேன் ஓகே. கேளுங்க, விஷயம் கேளுங்க. அப்போ என்னன்னா, ஒரு விஷயத்துக்கு காரண கர்த்தரா இருக்கிறார் அப்படின்னா அவர் பிதா. அந்த அடிப்படையில அது ஒரு தனித்துவமான வார்த்தையா நீங்க அதை போர்ட்ரை பண்ணக்கூடாது. அது அந்த கான்டெக்ட்ல பயன்படுத்தப்படணும். அது எந்த கான்டெக்ட்ல எப்போ அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கோ அதுக்கான அர்த்தம் அந்த இடத்துல வருங்கிறதா என்னுடைய கருத்துங்க. இப்ப நான் என்ன நான் இப்ப நீங்க எனக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. இப்ப நான் உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டேன்னா, இவ்வளவு வசனங்கள் இயேசுவே சொல்றாரு, பிதாவுக்கும் குமாரனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. நான் தெளிவா சொல்றேன் பாருங்க. அதாவது பிதாவை கனம் பண்ணும்படிக்கு எல்லோரும் குமாரனை கனம் பண்ணும்படி தான் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தை குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு வசனம் இருக்கு. இவர் நியாய தீர்ப்பு செய்யல, அந்த அதிகாரத்தை குமாரனுக்கு கொடுத்திருக்காருன்னு சொல்லும் போது ரெண்டு பேரும் ஒருத்தர் எப்படி சொல்லுவீங்க? இன்னும் ஓகே. வசனம் ஒண்ணு போட்டிருக்கேன் இல்ல பாருங்க இல்ல கரண் கொஞ்சம் பிரதர். கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பிரதர். இப்படியே பரம் மாத்தி மாத்தி ஏறின பிறகு போயிருந்தீங்கன்னா ஒன்னும் புரியல போயிடும் பிரதர். இல்ல ப்ளீஸ். அதே கேள்விதான். இப்போ அதே பூமியில் கேள்வி இருக்கிறத இருக்கணும். பத்தி அப்படின்னா நீங்க தேவையில்லை. பேசுறீங்க. இந்த கேள்வியை முடிச்சிருவோம். இல்ல பரலோகத்தில் இருக்கும்போது அவர் பேசுறது பாருங்க. ஜெயங்கொள்ளுகிறவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அதினின்று அவன் ஒரு கால் பிரதர் பிரதர் என்ன நீங்குவதில்லை. பிரதர் தயவு செஞ்சு கொஞ்சம் இது பண்ணுங்க. இதெல்லாம் இது பரலோகத்தில் இருக்கும்போது பேசுறாரு அவரு. இப்ப இயேசு எங்க இருந்து வந்தார்? பாதாளத்துல இருந்து வந்தாரா? பரலோகத்துல இருந்து தானே வந்தார். அதான் இப்படி ஒரு கேள்வி வருது. போயிட்டு வந்தாரு பிரதர். அதுதான் கொஞ்சம் கேக்குறேன். கொஞ்சம் இருங்க. இப்போ பூமியில் இருக்கும்போது நீங்க என்ன இயேசு சொல்றீங்கன்னா, அவர் இல்ல இல்ல நான் பூமியில சொல்றத மனுஷனா கேளுங்க. எல்லாம் இருக்கும்போது சம்பந்தமா பேசாங்க. ஒரு ஆள் முடிச்சிட்டு சம்பந்தம் போவோம். இல்ல. பூமியில நீங்க சொன்னது என்ன? பூமியில மனுஷனா இருக்கும்போது அவருடைய குறைவுல இருக்கிறதுனால அவர் பேசினாரு. அவர் கிரேட்டர். ஏன்னா நான் மகிமை போகும்போது பெரியவர் அப்படின்னு பேசுறாரு அப்படின்னு சொல்றீங்க. இங்க மகிமை போன பிறகு தான் என் தேவன்னு சொல்றாரு. பிரதர் எல்லாரும் பேசாதீங்க. தெரிஞ்சாக்கள் மாத்திரம் பேசுங்க. சம்பந்தம் இல்ல லென்த்தா போயிடும். கொஞ்சம் இப்ப மோவா பிரதர் இருக்காரா, கொஞ்சம் தெரியும், அவர் பேசட்டும். பிறகு நாங்க பேசுவோம். இப்ப மோவா பிரதரோட முதல்ல பேசிட்டு இருக்கோம். இப்ப நோவா பிரதர் ஏற்கனவே கடவுள் தான் பூமிக்கு இறங்கி வந்தாருன்னு வசனத்துல இருக்குது. அப்ப வசனத்துல இருக்கும் பொழுது ஏற்கனவே ஒரு கடவுள் நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரத்தை இன்னும் ஒரு கடவுளத்துல போயிட்டு தான் கற்றுக் கொடுக்கணும்னு சொன்னா, இவர் ஒரு கடவுளுக்கு எப்பவுமே கீழ்பட்டிருக்கிறார். அந்த இடத்துல இவர் கடவுள் தன்மையை முற்றுமுழுதா பெற்றிருக்கல. ஏன்டா கடவுள்லயே டிஃப்ரெண்ட் கடவுள் இருக்கின்றவர். ஏன் சொல்லுங்க அப்ப? பிதா பெரியவரா இருக்கட்டும், அதுக்காக இவர் எல்லாத்தையும் பிதாவை கேட்டுதான் செய்வார் என்று சொல்லி சொன்னா, மனுஷருடைய புரிதல் அடிப்படையில இருந்து இது நார்மல். ஏன்டா மனுஷருக்கு தான் இந்த வேதமே. அப்ப மனுஷர் என்ன சொல்றாங்க? பிதா இயேசுவிலும் பெரியவர்டா, ரெண்டு பேரும் ஒண்ணு இல்ல, ரெண்டு. நீங்க டிஃப்ரெண்ட் வசனம் என்ன பேச வர்றீங்க? கடவுள் ஒன்னு பேச வர்றீங்க. ஆனா ஆதாரம் காட்டும் போது மூணுன்னு காட்டுறீங்க. இப்ப ஒண்ணுல இருந்து பேசுறீங்களா, மூணுல இருந்து பேசுறீங்களா? ஒண்ணுன்னு சொல்லிக்கொண்டே என்ன பண்றீங்க கரண் பிரதர்? இல்ல இப்போ உங்களை தான் கேட்கிறேன். ஒரு செகண்ட் நான் பேசிடுறேன். நான் பேச இருங்க ஒரு நிமிஷம். அது நான் பேச வந்தேன், அதுக்கப்புறமா தான் நீங்க குறுக்க வந்தீங்க. இது கரண் பிரதர் என்ன சொல்றாருனாக்கா, பிதாவு கிட்ட கேட்டுதான் இயேசு கிறிஸ்து பேசினாரா அப்படின்னு கேட்கிறார் கேள்வி. இப்ப நான் வசனத்தை வச்சே இவர்கிட்ட கரண் பிரதர்கிட்ட பேசுறேன். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் ஒரு நீண்ட ஜெபம். அவர் எப்படி ஜெபிக்கிறாருனாக்கா, சீஷர்களுக்கும் அதே போல சீஷர்கள் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கும் அவர் ஜெபம் செய்யறார். அந்த ஜெபம் எப்படி இருக்குதுனாக்கா, அவர் எப்படி ஜெபம் பண்றாருன்ட்டு இந்த வசனத்தின் மூலமா நம்ம எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நான் இன்னொரு முறை படிக்கிறேன். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவரும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன், அவர் என்ன சொல்றார்? உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் அப்படின்னு நீங்க சொல்றது. இந்த வசனம் அவ்வளவு தெளிவா கிளியரா சொல்றது. இங்க ரெண்டு பேர் அவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? பிதா என்று பிரித்து பேசுறாரு, அதே போல குமாரன் என்று தன்னையும் பிரித்து பேசுறாரு. இந்த இடத்துல புரிஞ்சுங்களா? ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் அனுப்பினவராகிய ஒன்ன விட்டுட்டீங்க. இவங்களுடைய ஆர்கியூமெண்ட் படி பாத்தீங்கன்னா பிதா இயேசுக்குள்ள இருக்கிறாரு. அவர் எதுக்கு வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபம் பண்றாரு? அதையும் சேர்த்துக்கிங்க, பேசுங்க. சரிங்க ஓகே ஓகே. அதை நீங்க சொல்லிட்டீங்க, இப்ப நான் சொல்ல தேவையில்ல. ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அவர் என்ன சொல்றாரு? ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீ அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பிதாதான் இவர் அனுப்புற. நீங்க ஆரம்பத்துல கேட்டீங்க பிதாதான் இயேசு கிறிஸ்துவை அனுப்புனாருன்னா, இதுதான் ஆதாரம், வசனம். ஏன்னா அப்போஸ்தலர்கள் சொல்ற வார்த்தை தான்.
பூமியில் நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். எப்படி மகிமைப்படுத்தினாரு பூமியில? இப்ப இது ஒரு கேள்வி நம்மளுக்கு வருதுல்ல. இதே யோவான் சுவிசேஷம் 3:16 அங்க என்ன சொல்றாரு? அது கூட படிக்கிறேன் இருக்கு. அது கூட நம்ம படிச்சிடலாம். அப்ப இல்ல அதுதான் இல்ல அது அப்பதான் ப்ரோ கரெக்ட் படி வரும். பிரதர் நான் ப்ளீஸ். இப்ப இருக்கேன். என்ன தேவன் தம்பி முக்கிய இல்ல இல்ல கரெக்ட். கொஞ்சம் கேளுங்க. இதுல நான் விவாதம் பண்ண முடியாது. இப்படி எல்லாரும் குறுக்க கேட்டீங்கடா. இதுல நாங்க இப்ப ஒரு முடிவுக்கு வருவோம். விவாதமே இல்ல. விவாதம் இல்ல. இல்ல விவாதம் கேள்வி தான் இது வந்து. டிஸ்கஷன் ஏன் தான். சொல்லுங்க அப்ப இப்ப நாங்க சொல்றோம் இதுல போய் பிரதர் அல்லது நோவா பிரதர் இல்லாட்டினா இல்லாட்டி பிறகு யோன் பிரதர் இல்லாட்டி விஜய் பிரதர் ஜாக்கோ பிரதர் எல்லாருமே இங்க எல்லாரும் சமம். இருந்தா இது பேச ஃப்ரெண்ட்லி முடியாது. டிஸ்கஷன்னாக்கா ஏன் என்ன சொல்லுங்க அப்ப கரெக்ட் பிரதர்? நல்லா புரியுதாங்க? எல்லாரும் இல்ல கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருமே கேளுங்க. சமமா பேசணும்ட்டு தான் இல்ல சமமா வந்து இருக்கட்டும் பிரதர். பேசிக்கிறது. அது சமமா இருக்கட்டும். ஆனா விவாதம் மட்டும் உங்களுக்கே வந்துட்டு அப்படி நான் பேச மோரா முடியாது. கொடுக்குறேன். நான் அதை பத்தி நீங்க இல்ல எனக்கு நீங்க மோடு இப்பவே வேணாம். எனக்கு அது வேணாம். எனக்கு அது வேணாம். நான் சொல்றதை கேளுங்க. அப்படி இருந்தா ஒரு புலோவில போகாது. யாருக்கும் கீழே இருக்காங்களுக்கு புரியாது. இப்ப இல்ல நீங்க இல்ல உங்களுக்கு வேதம் தெரியுமா? சொன்ன வந்த கருத்தை நான் சொல்லணும் இல்லைங்களா? ஏன்னா அது வந்து பாதியில நின்றுச்சு. அதுக்குள்ளே டைவர்ட் ஆயிடுச்சு. நம்ம பிரதர் நோவா அவர் பிரதர் ஒன்று வந்துட்டு பேசுறார், விஜய் ஒன்று பேசுறார், நோவா ஒன்று பேசுறார், நீங்க ஒன்று பேசுறீங்க, போபி ஒன்று பேசுறீங்க. நான் எதை பேசுறது? பேசுறேன் நானு. புரிஞ்சுச்சுங்களா? நான் என்ன சொல்றேன் இங்க பாருங்க. தேவன் இல்ல தம்முடைய இதுக்கு ஒரே நான் பேரான பவுல் சொல்லணும். இப்ப நோவா பிரதர் முதல்ல கேட்டதுக்கு பவுல் சொல்லணுமா? பாபி பிரதர் சொன்னதுக்கு சொல்லணுமா? நான் விஜய் தான் பிரதர் சொன்னதுக்கு ஆரம்பிச்சேன். சொல்லணுமா? நான் சரி பதில் நீங்க பேசுங்க பிரதர். நீங்க பேசுங்க. வந்து நோவா இப்ப நான் பிரதருக்கு நீங்க எதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறமா பேசுறதுன்னே என்கிட்ட தெரியல. வாங்க. என்ன இல்ல கேள்வி நீங்க கடைசியா நோவா கேட்டாங்க? பிரதருக்கு பதில் சொல்லிட்டு வாங்க. நீங்க நோவா பிரதருக்கு பதில் நோவா சொல்லிட்டு பிரதர் என்ன கேள்வி கேட்டா ரிப்ளை பண்ணுங்க. எனக்கு மறந்துச்சு. அவரே கேளுங்க. அதுதான் நான் சொல்றேன். அப்படி இப்ப இங்க ஒரு இது வருது. என்ன சொல்லுங்க? ஒரு தைரியம் ஒன்று வருது. சுத்தி எல்லாரும் இருக்கும்போது தனித்தனியா இருந்தா இது வராது. அப்ப நாங்க தனித்தனியா இருந்தா கொஞ்சம் கிளியரா பேசலாம். இப்ப நான் சொல்றேன் நான் தனியா தான் பேசுவேன். ஓகே. ஆனா எல்லாரும் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா யாராவது ஒரு ஆள் பேசிட்டு முடிச்ச அப்புறம் அடுத்த வரட்டும். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். பிரதர் உங்களுக்கு நீங்க இங்க யார்கிட்ட பேசணும் நீங்க விரும்புறீங்க பிரதர்? ஒரு ஆள் நீங்க இப்ப சூஸ் பண்ணி பேசுங்க. ஒன்று பாபி பிரதர் இல்லாட்டி நோவா பிரதர் ஓகே நினைக்கிறேன். இப்போதைக்கு பிறகு நாங்க ஜோவான் பிரதர் விஜய் பிரதரோட பிறகு பேசலாம் நினைக்கிறேன். சரிங்க இல்ல பிரதர். நீங்க இல்ல அது தொடக்கம் இல்ல அவர் எங்க கரண் பிரதர் நீங்க எங்க விட்டீங்களோ அதே தொடருங்க. ஞாபகம் சப்போஸ் உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா நோவா பிரதர் கொஞ்சம் ரீகால் பண்ணிடுங்க. அதை அங்க எங்க விட்டீங்களோ நீங்க அதையே தொடருங்க. மற்றவங்க யாரும் அது வரைக்கும் நீங்க பேசி முடிக்கிற வரைக்கும் குறுக்கிட வேண்டாம் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். ஏன் சொல்லுங்க நான் அப்படி சொல்றேன். டீப்பான விவாதம் போயிட்டு இருக்கு இப்ப கொஞ்சம். இது வந்து என்ன சொல்றது, பேசும்போது நோவா பிரதர் சிலரும் கோவப்படுவார், நானும் கோவப்படுவேன், போவா பிரதர் சிலர் கோவப்படுவார். அதுக்காக சண்டை இல்லை. அது வந்து அது உணர்ச்சி வசப்படுறது நோமல்ல. நாங்க சொன்னாலும் சில நேரங்கள்ல வரும். அப்ப அந்த அடிப்படையில இப்படி எல்லாரும் பேசணும்னா முக்கியமா போயிடும். கொஞ்சம் இதா எப்படி இருக்கும், கார்னர் பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து சிச்சுவேஷன்ல ஏற்படுறது. அதுக்காக பிளான் பண்ணி செய்யறது இல்ல, வேணும்னு செய்யறது இல்லை. இங்க இருக்கிற யாரையும் அவமானப்படுறதுக்கு அப்படி பிரதர் செய்யறது எனக்கு இல்லை. இடையில கட் ஆயிடுச்சு. நீங்க யாருகிட்ட பேசுறீங்க பிரதர்? நீங்க வேற நீங்க வச்ச கேள்வியை வந்து அவர் மறந்துட்டாரு. கரண் பிரதர் வந்து நீங்க வச்ச கேள்வியை மறந்துட்டாரு. ஒரு முறை கூட கொஞ்சம் அதை ரீகால் பண்ணிடுங்களேன். சார் நான் கேக்குறேன் பிரதர். நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்துங்க தனக்கும் பிதாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை மிக தெளிவா அவர் எடுத்து காட்டுறாரு. அது மட்டும் இல்லாம பிதாவும் வந்து என்ன சொல்றாருன்னா, ஆஹ், நீங்க என்ன கனம் பண்ற மாதிரி குமாரனையும் கனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் நியாய தீர்ப்பு செய்யல, அந்த அதிகாரத்தை நான் குமாரனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு பிதா சொல்றாரு. அப்போ அங்க நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய ஒருத்தர் இருக்காங்க, நியாய தீர்ப்பு செய்யாத ஒருத்தர் இருக்காரு. நீங்க ரெண்டு ஒருத்தருங்கிறீங்க. அப்போ இவரு நியாய தீர்ப்பு செய்யல, அவருக்கு கொடுத்து ஒருத்தர் நீங்க சொல்ல. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கான வசனம். இது மாதிரி பல வசனங்கள் இருக்கு. பிரதர் நோவா கிளிச் ஆகுதுங்க உங்க வாய்ஸ். பிரதர் கிளிச் ஆகுதுங்க. சரி அவர் கிளிச் ஆனது மாதிரி இருக்கட்டும். பிரதர் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க பதில் சொல்றதுக்கு. அவரோட நோவா பிரதர் சொன்ன கேள்வியே முரண்பாடான கேள்வி என்றதை முதல்ல அதை ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கு பவுல் சொல்ல வேண்டி வராதுன்னு நினைக்கிறேன். எப்படின்னு கேட்டா, நோவா பிரதர் தன்னுடைய வாதத்தை வைக்கும் போது அதுக்கு எதிர்கேள்வி எப்படி வரும்னு தெரிஞ்சு வச்சாரா தெரியாம வச்சாருன்னு தெரியல. இப்ப நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரம் எல்லாம் குமாரனு கொடுத்தாருன்னு சொன்னா நியாய தீர்ப்பு யாரை நோக்கி செய்யப்பட போகுது? மனிதர்களுக்கு. சாதாரண மனிதர்களுக்கு நியாய தீர்ப்பு செய்கிறதுக்கே பிதாவினிடத்துல இவர் அனுமதி கேட்டுதான் சிவனம் சொன்னா இவர் கடவுள் இல்லையாண்டு ஒரு கேள்வி. இந்த இடத்துல இந்த கேள்வி கட்டாயம் பெறும். கடவுள் இல்லாத, கடவுள் தன்மையிலிருந்து குறைந்த ஒருவர் இன்னும் ஒருவரிட கேட்டுத்தான் சிவனம் பண்றது சொல்லும் பொழுது அங்க ரெண்டு கடவுள். இந்த கேள்விக்கு தான் பதில். அப்ப ரெண்டு கடவுளா இருந்தா விவாதம் முடிஞ்சுது. ஏன் சொல்லுங்க? அப்ப ஒரு கடவுளா மூணு கடவுளான்னு சொல்லித்தான் விவாதம் நடக்குது. விவாதத்துல இப்படி ஒரு கான்செப்ட்ல கேள்வி கேட்டா விவாதம் என்ன முடிஞ்சிடும்? ஓகே, மூணு கடவுள் ஒத்துக்கொண்டீங்கடா பிரதர், அது உங்க புரிதல். அதுல நாங்க டிஸ்கஷன் பண்றதே இல்லையே. நாங்க ஒரு கடவுள், பிதா குமாரன், குமாரன் பிதா, இப்படித்தான் சொல்றோம். ஏன்னு சொன்னா அதுக்கு வசனம் என்ன காட்டுறோம்?
இயேசு எது எல்லாம் பிதா பெரியவர்னு சொன்னாரோ அதே பிதாவே தன்னுடைய கட்டுப்பாடுலாம் இருக்கிறார். அந்த பிதாவை தான் வெளிப்படுத்தாம உங்க ஒருத்தருக்கும் தெரியாதா? எப்படி யூதர்கள் எப்படி பிதான்னு சொல்லியும் பிதாவை அறியாத இருந்தார்களோ அதே போல இங்க இருக்கிற ஒருவரும் பிதான்னு சொல்லியும் அந்த பிதா யாருன்னு தெரியாது. அதுக்கு இயேசு சொல்றான், நான் சொல்லல, நான் வெளிப்படுத்தாம பிதா யாருன்னு தெரியாது. அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு நாங்க திரும்பவே வரலாம். நீங்க பதில் சொல்லிட்டீங்க. அதான் என்ன சொல்லிட்டீங்கன்னா, பதில் சொல்ல ஒரு கேள்வியை வச்சு பதிலா சொல்லிருக்கீங்க. ஏங்க முதல்ல வந்து ஒரு பெர்மிஷன் கொடுக்கிற இடத்துல இருக்கிறவங்க நீங்க முதல்ல எப்படி கடவுள்னு சொல்றீங்க அப்படிங்கறதா உங்களுடைய கேள்வி. அந்த கேள்வியிலேயே பதில் இருக்கிறதா நீங்க நம்புறீங்க. கரெக்ட் தானே பிரதர்? ஆமா ஆமா. ஓகே. இப்போ நாங்க என்ன சொல்றோம்னா, பிதா குமாரன் பரிசுத்தாவி அப்படிதான் சொல்றோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிதா வார்த்தை பரிசுத்தாவி அப்படி சொல்லல. இதுதான் ஒரு சீக்ரெட். ஒவ்வொரு டைம் சீக்ரெட் சொல்லிட்டு இருக்கேன். சரி பரவாயில்ல. அதாவது பிதா வார்த்தையாகிய தேவன், பரிசுத்தாவிய தேவன் இவங்கதான் திருத்துவம் நம்ம சொல்லல. நம்ம சொல்றது பிதா குமாரன் சொல்றோம். குமாரன் அப்படிங்கிறது வந்துங்க இங்க இயேசு கிறிஸ்துவ தான் குறிக்கும் அப்படிங்கறது நீங்க மறந்துடக்கூடாது. இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னா மனிதனாக வந்த தேவன் அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே உங்களுக்கு வசன ஆதாரம் நான் கொடுத்துட்டேன். அதாவது மனிதனாக வந்த தேவன். நீங்க எப்படி அவரை மட்டும் தேவன் நீங்க சொல்லுவீங்க? வசனமே ஒரு மனிதனாக வந்த தேவன் தானே சொல்லுது. ஆனா ஏன் அவர் அப்படி குறைவு போட்டிருக்காரு அப்படின்னா, அங்க ஒரு தன்னை தாழ்த்தி வந்திருக்காரு. ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக தன்னை அடக்கி ஒடுக்கி வந்திருக்காரு. அந்த நிலையில அவர் இருக்காரு. அப்படி இருக்கிறதாலதான் பிதாவே வந்து இவர் என் பிதா என்னாலும் பெரியவரா இருக்காருங்கிறாரு. அப்படி சொல்லக்கூடிய இந்த நிலையத்தான் பிதா குமாரன் பரிசுத்தாவினே வேதம் சொல்லுதுன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு அந்த வித்தியாசம் புரியுதுங்களா? இல்ல அது இல்ல என்னோட கேள்வி. நீங்க கேள்வி மாறதுன்றத கொஞ்சம் நான் கேட்டிருக்கேன். இல்ல பிரதர், நான் கேட்டிருக்கேன். நீங்க என்ன சொன்னீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ வந்து நீங்க ஒரு இல்ல அதுக்கு தான் நீங்க கேட்டிருக்கீங்க. அதான் நீங்க கேள்வி கேட்டீங்களே. நீங்க என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, நீங்க நியாயத்துக்கு ரெண்டாவது கேட்ட கேள்வியும் தெளிவு கொடுத்துறேன். இல்ல பிரதர், ஒரு தெளிவு கொடுத்துறேன் உங்களுக்கு. அதாவது என்னன்னா, நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? ஏங்க இவரே கடவுள் ஸ்தானத்துல நீங்க வச்சு பாக்கல இல்ல. ஏன் அப்படின்னா பிதா கிட்ட இருந்து அதிகாரம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர் எப்படி நீங்க ஒரு சரி சமானமான தேவன்னு சொல்றீங்க அப்படின்னு அந்த கேள்வி இன்வேலிட் ஆக்குறதுக்கு உங்களுடைய கேள்வி கேட்டிருக்கீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொல்றது உங்களுடைய சொந்த புரிதல் அப்படி சொல்றீங்க. ஆனா வேதம் அப்படி சொல்லல. வேதம் என்ன சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்துவ மனிதனாக வந்த தேவன், தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமா இருந்தது அப்படின்னு அவருடைய தேவத்துவத்தை உறுதி பண்ணுதலங்க. அந்த வசனத்தை நீங்க எப்படி நீங்க வந்து நலிஃபை பண்ண முடியும்? இதுதான் என்னோட கேள்வி. இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க, மேற்கொண்டு பேசலாம். இது ரெண்டு இடத்துலயும் நோவா பிரதர் நீங்க குழம்பிட்டீங்க. இப்ப நீங்களே பதிலையும் சொல்லி கேள்வியே கேட்கிற மாதிரி இருக்கு. எப்படின்னு கேட்டா என்னுடைய கேள்வியை முதல்ல அதை கவனிங்க. இப்ப இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும் பொழுது கடவுளாக இருந்தாருன்னு சொன்னா அவருக்கு கடவுளுக்குரிய தகுதி எல்லாம் இருக்கும். அவரே தன்னை கட்டுப்படுத்தி வச்சிருந்தார். எப்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது எப்படின்னா தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டாருன்னு சொன்னா அதுக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்கு ஒரு வசனம் படிச்சிருந்தோம். எப்படின்னா மறுரூப மலையில மத்திய 14 மார்க் 9:2 மறுரூபமாக்கி காட்டினார். அப்ப தேவனா இருந்து கொண்டுதான் தன்னைத்தானே அவர் அடக்கி இல்லாட்டி தன்னைத்தானே கீழ்ப்படிந்தவரை காட்டி கொண்டிருந்தார். இப்ப இவர் எல்லா நேரத்திலயும் இப்படி இருக்கையில 1 பேதுரு 3:18 இந்த எண்ட் முடியுது. அதுக்கு பிறகு அவர் தேவன். எப்ப 3.5 வருஷத்தோட இது முடிஞ்சது இயேசு கிறிஸ்துவோட பயணம். இப்பவும் மனிதர்களுக்கு நியாய தீர்ப்பு செய்யறதற்கு பிதாவினிடத்துல அனுமதி கேட்டுதான் ஜீவனம் சொல்லி சொன்னா, பூமியில இருக்கும்போது மனிதர்களுக்கு கடவுளை பற்றி சொல்றதுக்காக இப்படி சொல்லியிருந்தா நியாயம். ஆனா நியாய தீர்ப்பு என்பது இனி வர்ற நாட்கள்லாம் நடக்க போகுது. அப்படி இருக்க இப்பவும் அதே பொசிஷன்ல இருக்க வேணும். இல்லாட்டி இப்பவும் பிதாவிடத்துல அனுமதி கேட்டா சிவனை சொல்லி சொன்னா நான் சொல்றேன். இப்ப கேள்வி கேட்டீங்க, நான் ஆன்சர் பண்றேன். இயேசு கிறிஸ்து இன்னைக்கு பரமேறி போன பின்னாடியும் பிதாவுக்கு கட்டுப்பட்டவராகவே இருக்கிறார். ஏன் அப்படி இருக்கிறாருன்னா, அவர் குளோரிஃபைடு பாடியில இன்னும் மனிதனாகத்தான் இருக்கிறார். அதனாலதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பாத்தீங்கன்னா கடவுள் என்ன சொல்றாரு, தான் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த நாளிலே தான் நியமித்த மனுஷனை கொண்டு இந்த பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து ஸ்டில் இன்னும் ஒரு மனுஷன் தான். அவர் மனிதனா வந்தது மறுபடியும் திருப்பி அந்த கடவுள் ஸ்தானத்துக்கு மனிதனாக வந்த இந்த இயேசு கிறிஸ்து போகவே இல்லை. அவர் எப்பவும் போக மாட்டார். எட்டர்னலுக்கு அப்படிதான் இருப்பார். அதனால வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 3வது வசனம் 6வது வசனத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நான் தாவீதின் வேராக இருக்கிறேன்னு சொல்றாரு இயேசு. எங்க கடைசியில, அதாவது அந்த நித்தியத்துல அந்த நித்தியம் எட்டர்னல்ல என்ன சொல்றாருன்னா, அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் கடைசி அத்தியாயத்துல என்ன சொல்றாருன்னா, நான் தாவீதின் வேருமா இருக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் எப்பவுமே மனுஷனாகவே நீடிக்கிறார். அதனாலதான் நானும் நீங்களும் கடவுளோட இருக்கிறோம்னு வேதவசனம் சொல்லுது. பிதாவோட எல்லாம் இருக்க முடியாது. பிதா கிட்ட போற தகுதி நமக்கு கிடையாது. ஏன்னா அவர் படைப்புக்குள்ள அவர் வந்திருக்காரு. இயேசு கிறிஸ்து வந்திருக்காரு. பிதா சியோன்ல இருக்காரு. சரிங்களா? அப்ப என்னன்னா, நாம கடவுளோட இருப்போம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எப்படி ஏதேன் தோட்டத்துல இயேசு கிறிஸ்துவோட உலாவிட்டு இருந்தோம் பாத்தீங்களா, அதே விஷயம் தியோக்ராட்டிக் கிங்டம் இனி நடக்க போகுது. அப்ப நம்ம இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, நம்மளோட நிலைமைக்கு அவர் இறங்கி வந்திருக்காரு.
புரியுதுங்களா? அப்போ அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமளும் இருக்கிறோம். யாரு? இயேசு கிறிஸ்து இருக்கிற வண்ணமாகவே நாமளும் இருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து குளோரிஃபைடு பாடியில மனுஷனா இருக்காரு, நாமளும் குளோரிஃபைடு பாடியில மனுஷனா இருப்போம். அதனாலதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பிதா ஒரு நாளை குறித்திருக்கிறார், அந்த நாளிலே தான் நியமித்த மனுஷனை கொண்டு. அப்படின்னா என்ன? பரமேறி போன இயேசு இன்னும் மனுஷனாகவே இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இந்த வசனங்கள் ஆதாரம் பிரதர். நீங்க பேசுங்க. இல்ல பரமறை போற மனுஷன் மனிதனா இருக்கிறாரா இல்லாட்டி மனிதனா காண்பிக்கப்படுறான்றத ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னு சொன்னா இயேசு பரலோகத்துல போய் மனித சரீரத்தோட இருக்க முடியாது. சரி, ஓகே, அது வேற விஷயம். சொன்னா கூட இப்ப இயேசு ஏற்கனவே என்ன சொல்றாருன்னு கேட்டா, தான் ஏற்கனவே மனிதனா இருந்து இந்த பூமிக்கு மனிதனா நீங்க வந்தாரு. போற போக்குல வசனத்துல இல்ல. சொல்லக்கூடாது. இல்ல நீங்க போற போக்குல சொன்னா நான் ஏதோ தப்பு சொல்லிட்டு ஆகி போயிடும். நீங்க கேள்வியை வைங்க. இல்ல, நான் அதாவது சொல்றேன் என்னன்னா, கேளுங்க. மாம்சமும் ரத்தமும் நான் பரலோகத்தை பேசின சுதந்திரித்து அப்புறம் நீங்க கொள்ளாது. பேசுங்களேன். நீங்க என்ன ஆனா பேசுறதா இருந்தாலும். இல்ல நீங்க அத அப்படி அப்படி விட்டுட்டு அது உங்க கேள்வியை டைம் வைங்கன்னு வரும்போது சொல்றாரு. சொல்லுங்க கேள்வி பிரதர். எனக்கு வைங்க. நீங்க அப்படியே ஏதோ பேசுனீங்கன்னா அப்படி நீங்க தான் விட்டுட்டு போன பேசிக்கிட்டு மாதிரி இருக்க இருக்கு முடியும். எனக்கு. கேள்வி உங்க வைங்க. டைம் வரும்போது நீங்க பிரதர் பேசுனதுக்கெல்லாம் நான் பிரதர் 2 ஒரே நிமிஷம் நிமிஷம் கேட்டுட்டு தான் நான் நான் பதில் சொல்றேன். குறுக்கிடட்டுமா? அதே மாதிரி உங்களோட அனுமதியோட சொல்றேன். நோவா பிரதர் வச்ச ஒரே ஒரு வார்த்தைக்கு நான் ஒரு வலு சேர்க்கிறேன். புரியுதுங்களா? எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நான் வந்து ரூம் சேட்லேயே போடுறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஸ்தேவான் ஒரு மார்ட்டியர், ஒரு ரத்த சாட்சி மரிக்கிற போது அவன் வானத்தில் கண்ட காட்சி பாருங்க. நான் அதை சேட்டில் போட்டிருக்கேன் பாருங்க. அதோ இல்ல, அது எனக்கு வானங்கள் தெரியும் பிரதர். அந்த வசனம் திறந்திருக்கு. இதான் அதில் என்ன சொல்ல வருதுன்னு பாருங்க. அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில். யாருங்க? மனுஷகுமாரன் சொல்லுது. இப்போ நீங்க பேசலாம். தேங்க்யூ. ஓகே. இது நான் ஏற்கனவே நேற்றே பேசிட்டேன். எப்படின்னு கேட்டா, மனுஷகுமாரன் இருக்கும்போது பிதாவும் இருக்கிற ஏன்னா திருத்துவம் என்ற கோட்பாடுல செயற்படுறாரு. அதுக்கு தான் நீங்க என்ன சில நேரம் என்ன பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. எப்படின்னு கேட்டா, நாங்க இப்ப உங்களுக்கு புரிய வரும் பாருங்க. நான் இந்த இதுல இருக்க ஏற்கனவே நான் சரியா இருந்து ஒத்துக்கொண்டான்னு சொல்லி, இயேசு பூமியில இருக்கும்பொழுது என்ன சொல்றார்? அவர் ஏற்கனவே ஒரு கடவுள், அவருக்கு பிதா இருக்கிறாருன்னு சொல்லி சொல்றார். எப்படி சொல்றார்? பிதா கண்ட ஒருவர் பரலோகத்துல இருக்கிறாருன்னு சொல்ல இல்ல, எனக்குள்ளான் அந்த பிதா இருக்கிறாருன்னு சொல்லி இயேசு சொல்லிட்டார். இப்ப இயேசு பிதா இயேசு சொல்றாருல, பிதா என்னிலும் பெரியவர்னு சொன்னா அவர் எப்படி இயேசுக்குள்ள இருக்க முடியும்ன்ற ஒரு கேள்வி வரும். இந்த இடத்துல மாத்திரம் அது உபமையா போயிருமா? இல்ல. இப்ப பாவி பிரதர் இந்த என்ன நோவா பிரதர் என்ன சொன்னாருன்னு சொன்னா, அவர் எப்பொழுதும் மனித சரீரத்தோடு இருக்காண்டா, ஏற்கனவே மனித சரீரத்துல இருந்த ஒரு பூமிக்கு இறங்கி வரையில சாரி, தேவன் இன்வைட் கொடுங்க யாராவது. இப்ப தேவன் மாமிசத்துல வெளிப்பட்டார் இருக்குன்னு சொன்னா, ஏற்கனவே அவர் மாமிசத்துல இருக்கலன்னு சொல்லி சொல்லுது. அப்ப அந்த மாமிச சரீரம் எங்க முடிவடைதான்? 1 பேதுரு 3:18. ஏனெனில் கிறிஸ்துவின் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் ஒரு தரம் அவர் மாமிசத்திலே பாடுபட்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். மாமிசத்திலே ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார், மாமிசத்துல கொல்லப்பட்டார், அவர் ஆவியிலே கொல்லப்பட இல்லையான்னு சொல்லி. இப்ப கேள்வி என்ன வருதுன்னு சொன்னா, இங்க நாங்க வைக்கிற முக்கியமான கேள்வி, இயேசுவுக்கும் பிதாவுக்கும் ஒரே தகுதி இல்லைன்னு சொல்லும் போது ஒரு கடவுள் இருக்கிறான்னு நீங்க சொல்ல முடியாது. ஏன் சொல்லுங்க அப்ப? இப்ப நீங்க சொல்லுவீங்க, கொஞ்சம் தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்களேன். எசன்ஸ் வேறு என்று சொல்லி சொல்றோம். எசன்ஸ்ல கேரக்டர் என்ன தகுதியும் டிஃபரெண்ட் ஆகுது. என்ன எசன்ஸ் எப்படி வேணாலும் இருக்கட்டும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. நான் இருக்கிறேன், இங்க 2 சகோதரர்கள் எடுத்துக்கொள்ளுங்க. 3 பேருக்கும் ஒரே தகுதி, ஒரே செயல், ஒரே தன்மை இருந்தா தான் அதைத்தான் ஒண்ணுன்னு சொல்லலாம். ஆனா நீங்க கடவுள் ஒண்ணுன்னு காட்டுறதுக்கு கடவுள்ன்ற பேரை கொடுத்துட்டு தகுதியெல்லாம் மாத்திட்டீங்கன்னா, கடவுள் ஒண்ணுன்ற கோட்பாட்டுல வராது, அங்க அடிபட்டு போயிருமே. பிதாக்கு ஒரு தகுதி இருக்கு, குமாரனுக்கு ஒரு தகுதி இருக்கு, பரிசுத்தாவியானுக்கு ஒரு தகுதி இருக்கு. ஆனா கடவுள் ஒண்ணு. இது யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா? கடவுள் ஒன்றுன்னு சொல்றதுக்கு? அப்ப 3 கடவுளை நீங்க ஒண்ணுன்னு சொல்றீங்கன்னு சொல்லித்தான் விவாதம் செய்ய முடியும். ஆனா ஒரு கடவுள் என்று சொல்லிக்கொண்டே 3 கடவுளுக்கான வசனத்தை காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. அதுதான் தவறுன்னு நாங்க சொல்ல வர்றோம். நீங்க 3 கடவுள் கொஞ்சம் விளக்கம் கம்மியா கொடுத்தீங்கன்னா கரண் பிரதர், நீங்க நிறைய என்னால மைண்ட்ல வச்சுக்க முடியல. நீங்க நிறைய பேசிட்டே போறீங்களா? இதை மைண்ட்ல என்னால வைக்க முடியல. இல்ல பரவாயில்ல, நானும் குறைச்சுக்க முயற்சி பண்றேன். நீங்க நிறைய பேசுனா எதை பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. சரி, நான் என்ன கேள்வி கேட்டேன்னா, வெவ்வேறு தகுதின்னு சொன்னாங்க. விஜய் பிரதர் ஒன்று இருங்க, நான் முடிச்சிடறேன். இருங்க, நான் இருங்க. அதாவது கேளுங்க, ஒரு நிமிஷம் கேளுங்க. இயேசு கிறிஸ்து பிரதர் ஒரு நிமிஷம் இருங்க. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பாக மீன் சாப்பிடுறாருங்க. மீன் எல்லாம் பசிக்குது கொண்டு வான்னு சொல்லி சாப்பாடு சாப்பிடுறாரு. அப்புறம் பூட்டுனா வீட்டுக்குள்ள வந்து கதவை திறக்காமே போறாரு. இது எதை காட்டுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் குளோரிஃபைடு பாடியில் இருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா இந்த பூமிக்குரிய மாம்சத்துல இல்ல, ஆனா மனுஷனா தான் இருக்காரு. ஆனா அது குளோரிஃபைடு பாடி. குளோரிஃபைடு பாடினா பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய அந்த பாடி அப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காரு. அதனால ஒரு மனுஷனா இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்டும் காமிக்கிறாரு. குளோரிஃபைடு பாடியில் இருக்கிறாங்கிறதுக்காக பூட்டின வீட்டுக்குள்ள கதவு திறக்காம போறாரு. அப்போ இந்த உடம்பு வந்து பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ளும். ஏன்னா மறுரூபம், அதாவது உயிர் தரும் போது எல்லாரும் இப்படிதான் எந்திரிப்போம். இயேசு எப்படி எந்திரிச்சாரோ, இயேசு எப்படி மாறினாரோ அப்படித்தான் எல்லாரும் மாற போறோம்.
அப்படிதான் வேதம் சொல்லுது. சோ அதனால வந்து ரத்தம் வந்து பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ளாது. இது பூமிக்குரிய மேனி கிடையாது. இது பரலோகத்துக்குரிய மேனியா மாற்றப்படுது. அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். இதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில். என்னோட கேள்வி என்னன்னு கேட்டா பிரதர், திருப்பவும் வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, இதுதான் திருத்துவம்னு சொல்றோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. குமாரன் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்து மனுஷனாக இருக்கும்போது அவருக்கு கொடுக்கப்பட்ட பதம். புரியுதுங்களா? அவர் வார்த்தையா இருக்கும்போது அவர் அது வேற, அது உள்ள கன்ஃபியூஸ் வேண்டாம், அது நிறைய குழப்பம் வரும், நான் அப்புறம் பேசுறேன். இப்ப குமாரன் அப்படிங்கிறது என்ன? பூமியில இருக்கும்போது அவர் தேவகுமாரனா அறியப்பட்டார். இயேசு கிறிஸ்து அவர் தேவகுமாரன் தானே, அப்படித்தானே சொன்னாங்க அவரை. அப்போ தேவகுமாரனா இருக்கிற இவரு பிதாவும் அவரு வேறு வேறு. இதை நம்ம ட்ரினிட்டின்னு சொல்றோம். அதாவது அப்போ அவர் ரெண்டு பேரும் வேறு வேறுங்கிறது வசன ஆதாரத்தை கொடுத்திருக்கிற. இயேசு என்ன சொல்றாரு? கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவுது, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உமது சித்தத்தின்படியே ஆக்க கடவுது. அதாவது பிதா என்ன பண்ற, இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? ஒரு மனுஷனா இருக்காரு, பலகீனத்தோடு இருக்காரு, எனக்கு இது கொஞ்சம் எடுத்து போட்டுருங்களேன், எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னவரு, ஏன் சித்தத்தின்படி வேண்டாம் ஆண்டவரே, உங்க சித்தத்தின்படி செய்யுங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்க ரெண்டு சித்தம் வந்துருச்சு. பிதாவுக்கு ஒரு சித்தம் இருக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு வேறொரு சித்தம் இருக்கு. பிதா ஒருவனை உயிர் தெழுப்புகிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார் இருக்கு. அப்போ பிதாவுக்கும் குமாரனுக்கும் வேறு வேறு சித்தம் இருக்கு. ஆனா ஒருமித்து செயல்படுவாங்கிற மாற்று கருத்து இல்ல. ஆனாலும் வேறு வேறு சித்தம் இருக்கு. ரெண்டு பேரும் ஒருத்தர்னா ரெண்டு தனித்தனி சித்தம் எப்படி வரும்? இந்த கேள்வி சேர்த்துக்கோங்க. அப்ப இவ்வளவு விஷயங்கள் வந்து பிதாவும் குமாரனும் வேறு வேறுன்னு காட்டும் பொழுது நீங்க எப்படி ரெண்டு பேரும் ஒருத்தர்னு சொல்றீங்க? எனக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க கரண் பிரதர். ஓகே, பதில் மட்டும் இல்ல, உங்க கேள்வியும் முதலாவது முரண்ன்றதை நிரூபிச்சுட்டு பதிலையும் சொல்றேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசுவுக்கு ஒரு சித்தம் இருக்குது, பிதாவுக்கு ஒரு சித்தம் இருக்குன்னு சொன்னீங்க. இது பெரிய பிழா இந்த கருத்து. ஏன் சொல்லுங்க அப்ப? இயேசுவுக்கும் பிதாவுக்கும் வேறு வேறு சித்தம் இருக்குன்னு சொன்னா ரெண்டு கடவுள் இருக்குன்றதை நீங்க ஒத்துக்கொள்றீங்க. ஏன்னா ரெண்டு பேரும் ஒண்ணு இல்ல, டிஃபரெண்டா காட்டுறீங்க. ஒண்ணுன்னு சொல்ல முடியாது. ஒரே கேரக்டர் இல்ல, ஒரே தன்மையும் இல்ல, ரெண்டு பேருக்கும் ஒரு விஷயமும் இல்ல, ஆனா கடவுள் மாத்திரம் ஒண்ணு. சாத்தியமே இல்ல. இப்ப நான் கேட்கிறேன், இந்த கேள்வி நீங்க எனக்கு பதில் சொல்லணும் ஒரு கேள்வியை கேட்கறீங்களே தவிர, ஆனா அதுல என்ன முரண்பெறும்ன்றதை நீங்க சிந்திக்க பறந்து விட்டீங்க. எப்படின்னா மத்திய 26, 41, 42 ஆயினும் என்னுடைய சித்தப்படியில உம்முடைய சித்தப்படி ஆக கடவுள்னு சொன்னா, இயேசு இதற்கு முன்னுக்கு சொல்லி வந்தது தவறா இருக்கும். ஏன்னா இயேசு சீசர்கிட்ட என்ன சொல்லி வர்றார்? நான் சிலுவைக்கு போறேன், 3ஆம் நாள் மரிப்பேன், உயிர் தெழுவன், ஆகவே இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லும் போது பேதர் என்ன சொல்றார்? ஆண்டவர் இதெல்லாம் உமக்கு நடக்கக்கூடாது, மார்க் 8:35 நடக்கக்கூடாது, நீங்க இப்படி. அப்பதான் ஏசு அப்பால போய் சாத்தான்னு சொல்றாரு. ஏசு இங்க பயப்படுறாருன்னு சொல்லி சொன்னா, ஏசு இந்த இடத்துல கடவுள் இல்ல. ஏன்னா கடவுளுக்கு ஏசு சரீரமா இருந்தாலும் சரீரத்துக்கு இருக்கிறது கடவுள். அப்ப அவர் பிதாவோட சித்தத்தை கேட்கிறார், உதவியை கேட்கிறான்னு சொல்லும் போது இங்க கடவுள் தன்மை அடிபட்டு போகுது. சீரியஸா அடிபட்டு போகும். கொஞ்சம் வழியா வச்சு பாருங்க. இப்ப சித்தம் வேறன்னு சொல்லி சொல்றார் நோவா பிரதர். பாருங்க, இயேசு வந்து எப்பொழுதுமே பிதாவோட சித்தம் செய்கிறவரா இருக்கிறார், பிதா கொடுக்குற அனுமதியா இருக்கிறாருன்னு சொன்னா இங்க ஒரு விஷயத்தை நீங்க ஒத்துக்கொள்ளணும். இங்க இவர் வந்து குட்டி கடவுள் என்று சொல்றதுல தவறு இல்லை. நீங்க இதை வந்து கோவப்பட முடியாது. ஏன்னு கேட்டா, நீங்க தானே புரிதலின் அடிப்படையில, தகுதியின் அடிப்படையில இயேசுவை மட்டுப்படுத்தி காட்டுறீங்க. அப்ப இப்ப கடைசியா நோவா பிரதர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தார். சரி, நீங்க இவ்வளவும் இருக்கும்போது எப்படி கடவுள் ஒண்ணுன்னு காட்டுறீங்கன்னு சொல்லி சொல்லும்போது அதுக்கு நானும் சொல்றேன். இயேசு சொல்றார், எனக்குள் தான் பிதா இருக்கிறார், நான் அவருக்குள் இருக்கிறேன். இப்ப என்னத்தினால இப்படி நீ துணிச்சலா இந்த பதில சொல்றேன்னு கேட்டா, இயேசு ஏற்கனவே ஒரு கடவுள், என்ற மாமிசத்துல கடவுள் வந்தார். அந்த கடவுளுக்கு பக்கத்துல இருக்கலாம் ஒரு கடவுள், அவருக்கு உள்ளே இருக்க முடியாது. ஏன்னா நான் மனிதன், எனக்கு கடவுளுடைய அபிஷேகம் தேவை, உதவி தேவை. இயேசு ஏற்கனவே சரீரத்துல இருந்தாலும் கடவுள், அவருக்கு பிதாவுடைய உதவி தேவை. எனக்கு புரியல கரண் பிரதர், எனக்கு புரியல. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? என்ன புரியலன்னு சொல்லுங்க, நான் பேசுனதுல அதை புரிய வைக்கிறேன். இல்ல, எனக்கு உண்மையா இது வரைக்கும் இப்ப என்ன சொன்னீங்கன்னா என்னால அதை ஃபாலோ பண்ண முடியல. என்ன சொல்ல வரீங்க? நான் தமிழ்ல பேசினது ஏதாவது சொல்லுங்க. அதாவது உங்களுடைய அந்த பதில் ரொம்ப நீண்டுகிட்டு போகுதுங்க, சுத்தமா புரிய மாட்டேங்குது. உண்மை அதுதாங்க. இல்ல பாய் பிரதர், நீங்க ஈகோவில பேசக்கூடாது. பாய் நோவா சொல்லுங்க, எனக்கு இந்த விஷயத்துல பயம் இல்ல, நானும் சமாளிக்கிறேன். நோவா பிரதர் பேசும்போது பாய் பிரதர் கம்மன் இருந்தாரு. இப்ப நான் பேசணும்னு டைம் ரெண்டு டைம் செக் பண்ணுவேன். இல்லைங்க, உண்மையிலேயே நீங்க பேசுறது மண்டைக்குள்ளேயே ஏற மாட்டேங்குது. என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாது காட்ட வர்றீங்க. இல்ல கரண் பிரதர், ரியலா சொல்றேன். எனக்கு என்னன்னா, இப்ப நான் என்ன கேட்டேன்னா, இருக்கு ஒரு நிமிஷம். அதாவது பிதாவின் என்ன இயேசு சொல்றாரு. இல்ல பிரதர், மார்க்ல வந்து இல்ல பிரதர், இங்க பாருங்க, மார்க்ல ஒரு வசனம் பேக் ஹேண்ட்ல போட்டுருக்கேன் பாருங்க. மார்க்ல என்ன சொல்றாருன்னா, கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவுது, ஆகிலும் என் சித்தம் படி அல்ல உமது சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு வசனத்தை நான் போட்டிருக்கேன். அங்க இயேசு சொல்றாரு, என் சித்தத்தின்படி இல்லைங்க, உங்க சித்தத்தின்படி. ரெண்டு சித்தம் தானே? அப்படிதானே வசனத்தை வச்சா கேள்வி கேட்டிருக்கேன். அப்படிதான் தப்புன்னு சொல்றீங்க, அவ்வளவுதான்.
சொல்லுங்க. ஒரே நிமிஷங்க. இயேசு ஒரே நிமிஷம். அந்த சிலுவைக்கு அந்த விருப்பம் ஷாம்னு இல்லாம ஒருத்தன் கீழ போனாருன்றதை நீங்க இருக்கான்ல. ஒத்துக்கொள்றீங்களா? ஒரு நிமிஷம் பிரதர், ஒரு நிமிஷம். நம்ம விருப்பம் வந்து இல்லாமலாம் இல்ல பிரதர், நம்ம வந்து விருப்பத்தோட இங்க தான் என்ன போனாரு. என்ன டாக்டரின்ஸா பிரதர், என்ன பேசிட்டு ரெண்டு இருக்கோம். பேசக்கூடாது, ரெண்டு ஒரு பேரும். ஒரு நிமிஷம், ஒரு சரி, நிமிஷங்க. பதில நீங்களே சொல்லுங்க. டாக்டரின்ஸா பேசிட்டு இருக்கோம். இவன் எதுக்கு பர்சனலா போறான்? என் மகனுடைய பேரு இதெல்லாம் எதுக்கு பேசுறான் அவன் இந்த ஷாம்? இது ஏன் ப்ரூவ் என்ன பண்றான்? அவன் குட்டி சாட்ல பிசாசுங்க, அவன் ஒரு லாங்குவேஜ் குட்டி கொஞ்சம் சாத்தானுங்க. மேனேஜ் பண்ணுங்க. சாட்ல வந்து ரொம்ப மோசமான லாங்குவேஜ் இல்ல அவனை ரிமூவ் அடிச்சிட்டான்னா அந்த சேட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா காலி வேண்டாம், ஆயிரும். ரிமூவ் அவனை அடிக்காதீங்க ரிமூவ் பிரதர், பண்ணுங்க. ரிமூவ் அவனை அடிக்காதீங்க, ரிமூவ் பண்ணுங்க. ரிமூவ் அவனை அடிக்காதீங்க, அவன் வேண்டாம் வந்து வேண்டாம். நான் சாட் வேணா இல்ல ஆஃப் இல்ல இல்ல பண்றேன். பிரதர் பிரதர் இருங்க இல்ல இருங்க. அவனுடைய நீங்க அவனுடைய பேசுங்க. வேலையே என்னன்னா மற்றவங்களை ப்ரோக் பண்ணி கெட்ட வார்த்தை பேச வைக்கிறது தான் அவன் வேலை. அவன் அப்படித்தாங்க, அவன் ஆமா, ஒரு பிசாசின் மகனுங்க, விட்டுருங்க. இல்ல அவன் ரிமூவ் அப்படித்தான். அடிக்காதீங்க, ரிமூவ் மாத்திரம் அடிக்காதீங்க, இருக்கட்டும். ஏன்னா அவன் பைத்தியம் வந்து அவன் கதை அவன் அவன் இருக்கும். சோறு தின்னா, நோவா அவன் பிரதர், அவன் சோறு கொடுத்து தின்னான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு அறிவு இருக்கு. அவன் ஷாம் திங்கிறது பீதிங்கிற நாய் இது. ஷாம் உனக்கு விட்டுருங்க, அப்பம் பேரு அவனை பத்தி தெரிஞ்சா பேசி வந்து பிரச்சனை இல்லை. சொல்லுடா. நீ உன் அப்பம் பேரை நீ மறைச்சுன்னு இருக்க. வேற ஒருத்தன் அப்பம் பேரை போட்டுட்டு இருக்கடா நீ. உன் அப்பம் இல்ல பேரை இவரு வெளியே சொல்ல எப்பவுமே உனக்கு சாம் வந்து இப்படிதான் உனக்கு மத்தவங்களை தகுதி ட்ரிகர் இல்லடா பண்ணி உனக்கு. மத்தவங்களை நீ வந்து இல்ல உன் ப்ரொவோக் குரூப்புக்கே பண்ணி அப்பம் பேரை சொல்றதுக்கு தைரியம் இல்ல. எல்லாமே அடுத்தவன் அப்பம் பேரை வெளியே போட்டுன்னு வந்து நிக்கிறீங்க. என் அப்பம் பேர் நான் வெளியே சொல்லுவேன். என் அப்பன் பேர் கலைசெல்வன், என் பேர் விஜய், என் மகன் பேர் ஜெயசன், என்னால சொல்ல முடியும். உன் குரூப்ல ஒருத்தனுக்கும் அப்பன் பேர் சொல்ல தெரியல. இல்ல, இவன் பேரே மாத்தி தான் வச்சிருக்கான். இவன் பேரு சுரேஷ் தாமஸ் தான் இவன் பேரு. ஆமாங்க. இவன் இல்ல, தாமஸ் எவனோ அது கூட ஒருத்தன் உண்மை இல்ல தாமஸ் பிரதர், அது கூட உண்மை இல்ல. சுரேஷ் தாமஸ் கூட ஷாம் உண்மை இல்ல. சுந்தர்னு போட்டுக்கிறான். சுந்தர் இவங்க அப்பனா? அப்ப இவன் அப்பனே தெரியல, மாத்திட்டான் இவன். வேண்டாம் சரி, விடுங்க இதெல்லாம் பிரதர், தேவையா பர்சனலா அவனுக்கு? போறது வேண்டாம், பர்சனலா போறது வேண்டாம், விடுங்க brother. இல்ல அவன் தான் பைத்தியக்கார இதெல்லாம் மாதிரி தேவையா கதை. அவனுக்கு? நான் தெரியாம கேட்கறேன். இங்க நல்ல ஒரு சிறப்பான டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. அஹ் இவன் வந்துட்டு இங்க நோவா பிரதர், ரூம்ல லைன்ல இல்ல நம்ம இருக்கிறீங்களா இல்லையா? எவ்வளவு கண்ணியா பேசுறோம். இருக்கேன். இவனுக்கு எப்ப பாரு வந்து உன் சாமி பேர் உன் சாமி. டேய் சாமி என்ன சரி, 10 நோவா ஓட பிரதர் 11 லைன்ல இல்லைன்னா விடுங்க, கோவை பிரதர், நாங்க அவன் ஒரு பேசுவோமா? விபச்சாரியின் முட்டாளடா மகன். நீ. விடுங்க, அவன் ஒரு விபச்சாரியின் மகன். அவன் அப்படித்தான் இருப்பாங்க. வேசி பிள்ளைகள் அப்படித்தான் இருப்பாங்க. விட்டுருங்க, கோவை நீங்க பிரதர், பேசுங்க, விடுங்க. நோவா பிரதர் லைன்ல இல்லையா நினைக்கிறேன். நான் உங்கள்ட்ட அவர்கிட்ட கேள்வியை தொடர்றேன், நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? பிரதர் அவர் லைன்ல தாங்க இருக்காருங்க. பாருங்க, இப்ப பிரதர் mic நான் அடிக்க இருக்கிறேன் விடாம பிரதர், பாருங்க. இருக்கிறேன் ஆ பிரதர், ஓகே. மேலதான் அப்ப இந்த இருக்கேன் கேள்வி பாருங்க. உங்களுக்கு கேள்வி கேட்டனால இப்ப உங்கள்ட்ட விளங்கிட்டா பிரதர் உங்களுக்கு பிரதர் நீங்க எதிர்கேள்வி. பேசுங்க. பிரதர் நீங்க இயேசு பேசுங்க, தயவு செய்து பேசுங்க. கொஞ்சம் வந்து இங்க பாருங்க. இயேசு அதாவது சிலுவைக்கு போறதுக்கு பேசுங்க. பயந்தாருன்றதை ஒத்துக்கொள்றீங்களா? அப்படி இல்லைன்னா விளக்கம் தாங்க. சரி, இல்ல நான் இல்லைங்க, சொல்றேன் brother. நான் விளக்கம் பயப்படலைங்க. சொல்றேன். அவர் வந்து நல்லா கவனிங்க, ஒரு மனிதனுக்குரிய பலகீனத்தோட இருந்தாருங்க. அப்படி இருந்தா தான் அவர் ஈடுபடலிங்க. இப்போ ஆதாமுக்கு என்ன பலகீனம் இருந்ததோ மனிதனுக்குரிய பலகீனம், அந்த பலகீனம் இல்லைன்னா அவர் எப்படிங்க அது அவருக்கு வலிக்காதுங்க. இப்போ அவர் சிலுவையில போய் பாடுபடணும்னு என்ன, அந்த வலிக்கணும், அவர் உணரணும். அதுதான் பிஞ்சின ஆதாம். இப்போ மனிதனுக்குரிய பலகீனத்தோட அவர் அந்த சிலுவைக்கு போனா தான் ஈடுபலி, ரேன்சம். அதுக்கு பேர் ரேன்சம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அப்போ நீங்க சொல்ற மாதிரி வந்து அவர் கடவுள் கெத்தோட போனாரு, அவருக்கு அடிச்சாலும் வலிக்காதுன்னா அப்புறம் அது எப்படிங்க பலியாகும், ஈடுபலியாகும்? அப்போ ஆதாமுக்கு என்ன பலகீனம் இருந்ததோ ஆதாமினோட பலகீனத்தோட அங்க போனாரு. அதனாலதான் ஒரு ரத்தம் வேர்வையா விழுந்தது, அவர் வியாகுலப்பட்டாருன்னு இருக்குது. அவர் மனசார ஏத்துக்கிறாரு. ஆனாலும் அந்த மனிதனுக்குரிய பலகீனம் அவருக்கு இருந்தது. அப்படி இருந்தா தான் அவர் ஈடுபலி. இதுதான் உங்க கேள்விக்கான பதில். இல்ல, நான் கேள்வி அது இல்ல என்னுடைய கேள்வி. அங்க ஈடுபலி அது இதெல்லாம் நான் கேட்கல. இப்ப இயேசுவுக்கு சித்தம் இல்ல அந்த இதுல போறதுக்கு. கேள்வியை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சித்தம் இருந்ததுன்னு நான் சொல்லிட்டேன்ல, அவர் என்ன விருப்பத்தோட தாங்க சொன்னீங்க? போறாரு. ஏன்னா அப்பால இயேசுவோட சித்தம் சாத்தானே வேணும், சொன்னார்ல. பிதாவோட சித்தம் வேணும்னு நீங்க கேளுங்க, சொன்னீங்க. நான் சொல்ற பதில் சொல்ல விடுங்க என்ன. அதாவது இப்ப இவரு சொல்றாரு, யாரு, நம்ம பேதுரு சொல்றாரு, உங்களுக்கு இது நடக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்பால போய் சாத்தானே, தேவனுக்கு உரியவை சிந்திக்காமல் நீ பிசாசுக்கு உரியவை செஞ்சுட்டு இருக்கிற, அப்பால போய் சாத்தானேன்னாரு. புரியுதுங்களா? அப்ப அவருக்கு விருப்பம் இல்லாம அப்படி சொன்னாரு. இல்ல, இது என்னுடைய கேள்வியை நீங்க எனக்கு பதிலா சொல்றீங்க. இது நான் உங்கள்ட்ட எதிர்கேள்வி வச்சேனா? நீங்க சொன்னீங்க எதுக்கு இந்த கேள்வியை தாங்க நான் சொல்றேன், அவருக்கு எதிர்கேள்வியா வச்சேன்னு சொல்லுங்க. விருப்பம் நீங்க ஒரு இங்க கேள்வி பாருங்க, கேளுங்க. நான் சொல்றேன் கேளுங்க. அவருக்கு இருங்க கேளுங்க. இல்ல நீங்க அவருக்கு கொஞ்சம் இருக்கு மாத்தி மாத்தி பேசுங்க. கேளுங்க நான் பிரதர், கேட்க நான் பதில் பேசாம நீங்களே பேசிக்கிட்டு இருக்கணும். நீங்க கொஞ்சம் இப்ப இல்ல அமைதியா பதில சொல்றேன், நீங்க என்ன பதில சொன்னீங்கன்னு சொல்றேன் இருங்க. சொன்னா இல்ல கொஞ்சம் பதில சொல்றேன் இருங்க. கொஞ்சம் திரும்ப திரும்ப நீங்களே பேசுனீங்கன்னா நான் என்ன பேசுறத? கொஞ்சம் இருந்துட்டு பேசுங்க. ஏங்க நான் நீங்க பேசுறேன். கேட்ட கேள்வி இன்னும் பதில் முடிக்கலையே பிரதர். கேட்ட கேள்விதான், கொஞ்சம் இருங்க. நீங்க அதுக்கு மல மல மலன்னு குறுக்கிட்டு சொல்ற அப்படி சொல்றது இல்ல. நீங்க பேசும்போது நான் அமைதியா இருக்கணும், நான் பேசும்போது நீங்க அமைதியா இருக்கணும். இதான் பேதம். நீங்க என்ன சொன்னீங்கன்னா, பிதாவுக்கு ஒரு சித்தம் இருக்குது, குமாரனுக்கு ஒரு சித்தம் இருக்குன்னு சொன்னீங்க. அப்படி சொல்லும் பொழுதுதான் மத்த 26 ஆயிலும் என்னுடைய சித்தப்படியில உம்முடைய சித்தப்படியா ஆக்கணும்னு சொன்னீங்க. அப்படின்னு நான் உங்கள்ட்ட எதிர்கேள்வி வச்சேன், அப்படி இயேசுவுக்கு இதுல சித்தம் இல்லையான்னு சொல்லி. அப்ப நீங்க அதுக்கு தெளிவா சொல்ல போதான் நான் மார்க் 8:35 காட்டினா பாருங்க. அப்படின்னா இயேசு முன்கூட்டியே முடிவு எடுத்திருந்தாரே சிலுவைக்கு போகணும்னு சொல்லி. அப்படி இருக்க இந்த இடத்துல அவருக்கு சிலுவைக்கு போற சித்தம் இல்லை. அதாங்க சொல்றேன், அதுக்கு தாங்க பதில் சொல்ல வந்து நீங்க விடாம திருப்பி அதே கேள்வி கேட்கறீங்க. இந்த கேள்வி முன்னாடி கேட்டீங்களே, அதுக்கு தான் பதில் சொல்ல முற்பட்ட நீங்க திருப்பி அதே கேள்வி கேட்கறீங்க. அதாவதுங்க, இங்க பாருங்க, வசனம் என்ன சொல்லுது, வியாகுலப்பட்டாருன்னு இருக்கு. யாராவது தயவு செய்து அந்த சிலுவைக்கு போகும்போது இயேசு வியாகுலப்பட்டாருன்னு ஒரு வசனம் இருக்கு, யாராவது போடுறீங்களா? நான் வண்டி டிரைவிங்ல இருக்கேன். அது பிறகு தெரியும், போட தேவையில்ல. மத்திய 26
அந்த லைன்ல அப்போ 26 வியாகுலப்பட்டார்னு 40 என்னங்க? இருங்க. வியாகுலப்பட்டார்னு என்ன தெரியுங்களா? வியாகுலப்படணும்னு என்னங்க? அது டிரான்ஸ்லேஷன் இதுல என்ன இருக்குன்னு சொல்லுங்க. அதாவது இதுல நம்ம ரோமன் கேத்தலிக்ல என்ன இருக்குன்னு பாருங்க. அதுல என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்க. அது நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் அதுல இருக்கு. பொது மொழிபெயர்ப்பு பயந்தாரன் இருக்குது அல்லது ஓகே கஷ்டப்பட்டாரன். பாத்துக்கோங்க. அதாவது இவருக்கு விருப்பம் இருக்கு. இப்போ ஒண்ணு வேண்டாங்க. இப்போ என்ன சொல்றது, ஒரு காரியம் இப்போ என்ன சொல்றது, ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு ஆபரேஷன் பண்ணணும். ஒரு மனிதன் ஆபரேஷன் பண்ணா வலிக்கும். அதுக்காக ஆபரேஷன் பண்ண ஒருத்தர் வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுங்க. அப்ப நெஞ்ச கிழிச்சா தான் உயிரை காப்பாற்ற முடியும். அவனுக்கு என்ன தோணுது, ஐயோ நம்ம நெஞ்ச கிழிச்சாவது காப்பாத்துட்டுன்னு அவனுக்கு எண்ணம்லாம் இருக்குது. ஆனாலும் ஆபரேஷனை பார்த்து பயமா இருக்கா இல்லையா அவனுக்கு, ஒரு மனுஷனுக்கு? அதுக்காக வந்து ஆபரேஷன் பண்ணி கூட நினைப்பானா? ஒருத்தன் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, உங்களை வந்து உடனடியா சர்ஜரி பண்ணுங்க, அப்பதான் நீங்க பொழைப்பீங்கன்னா டாக்டர் உடனடியா பண்ணுங்கன்னு சொல்லிடுவாரு. ஆனா சர்ஜரி நினைச்சு பயப்படுவார். ஐயோ நெஞ்ச கிழிக்க போறாங்களேன்னு பயப்படுவாங்க. இதுதான் மனிதனுடைய பலகீனம். அதுதான் இயேசுவுக்கு அங்க இருந்தது. அப்படி இருந்தா தான் ஒரு ஈடுபலி நான் சொல்றேன். அதுக்காக ஒரு சித்தம் இல்லாமல இல்ல, அவர் கண்டிப்பா சித்தம் இருக்கு. அவர் கொடுத்தே ஆகணும். பிதாவின் சித்தம் அதுதான், அது செஞ்சாகணும். ஆனாலும் சிலுவைக்கு போகும்போது வியாகுலப்பட்டார். ஏன்னா ஒரு மனிதனுடைய பலகீனம் அது. சரி, உங்களுக்கு இப்ப நான் பதில் சொல்றேன் இயேசுவோட brother, நீங்க சித்த பேசுங்க. நிறைவேறினதா பிதாவோட சித்த நிறைவேற? இப்ப இயேசுவுக்கு நீங்க ரெண்டு கருத்தை நீங்களே சொல்றீங்க, கேள்வி கேட்டா அதுக்கு பிறகு வேற பதில் ஒரு சொல்றீங்க. பிதாவின் நீங்க என்ன சித்தத்தை சொல்லியிருந்தீங்கடா, குமாரன் நிறைவேற்றினாருங்க. ஏங்க பிதாவின் பிதாவின் சித்தம் சித்தத்தை வந்து சிலுவைக்கு போய் அவர் மரித்து உயிர் தள்ளணும், பாடுபட்டு. அந்த சித்தத்தை செய்ய தன்னை ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆனாலும் அது உள்ள போகும்போது மனுஷனா வியாகுலப்படுறாரு. அதுதான் வசனமே சொல்லுது. நான் எனக்கு இப்ப சொல்றது அப்படின்னா நீங்க இங்க ஒரு விஷயம் ஒத்துக்கொள்ளணும். இப்ப இயேசுவுக்கு சித்தம் இல்லாத விஷயத்தை தான் இயேசு பிதாவுக்காக செஞ்சார். ஓகேயா? இல்ல ஏங்க அப்படி சித்தம் இருக்குன்னு தாங்க சொல்லிட்டு இருக்கிறப்போ ஒரு நிமிஷம் என்னங்க எப்படி அநியாயமா நீங்க இருக்குது. அது பிதாவோட சித்தம் இல்ல இயேசு இல்ல 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 முன்னுக்கே இல்ல சொல்லிட்டு இப்ப நோ சித்தம் பிரதர், இருக்குன்றீங்க, அப்புறம் இதுக்கு இன்னொரு பதில் சொன்னா அதுக்கு சொல்லிட்டு இதுக்கு வேற நான் ஒரு கருத்து பதில் சொல்லுவீங்க. சொல்றேன். இதுக்கு நான் ஒரு கரண் நிமிஷம் பிரதருக்கு